ஸோ இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்கள் நடுவில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த கிருபையான வாய்ப்புக்காக நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஸோ போன மாதம் நாம் இந்த ரூத் புத்தகத்தினுடைய முதல் பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஸோ இன்னைக்கு அதனுடைய 2வது பகுதியை இன்னைக்கு பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ணலை. போன மாதம் வந்து இந்த புக்ஸை எப்படியாவது பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஸோ ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் 2வது முடிக்க முடியாத இருந்ததுனால 2வது பார்ட் அப்படின்னு வச்சுட்டோம். இன்னைக்கு கூட 2வது பார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் தெரியல இன்னைக்கு முடியுமா அப்படின்ட்டு. ஒருவேளை பார்ட் 3 ஆனாலும் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ரூத் புத்தகத்துல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நான் ஏற்கனவே பேசினேன். அதை லைட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதுக்கப்புறம் புதிய விஷயங்களை நோக்கி நாம போகலாம். இந்த ரூத் அப்படிங்கிற இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, முதல்ல அது தெரிஞ்சுக்கல. ரூத் அப்படின்னு சொல்லியிருக்குதா, இந்த பெயருக்கு என்ன அர்த்தம்? பாருங்க, பாஸ்டர் ஒருத்தருக்கு தான் சொல்றாரு. ரூத் அப்படிங்கிற பெயருக்கு 2 அர்த்தம் இருக்கு மூல மொழியில இருந்து. ஒன்னு வந்து அழகானவள், பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம், அழகு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று தோழி அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம இந்த 2ஐயும் சேர்த்து பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட், அழகான தோழி அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம என்ன பண்றோம், பெயர் வைக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ரூத்தின் புத்தகத்தினுடைய விஷயங்கள். அவருடைய பெயர் வந்து அப்படியே வர்ணிக்கப்படுகிறது. போவாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? போவாஸ் பத்தி நடத்தவே இல்லையே அப்படிங்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு அதுக்கு பார்த்துடலாம் போவாஸ்னா என்ன அப்படின்ட்டு. பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா பெயருக்குமே அர்த்தம் இருக்குது இல்லையா? அர்த்தம் இல்லாம பெயர்கள் வைக்கப்பட்டதே இல்லை. எல்லா நேமுக்கும் ஒரு மீனிங்ஸ் பைபிள்ல சொல்லியிருக்குது. இந்த இவங்களுக்கு 2 கணவர் இருந்தாங்க இல்லையா? ரூத்தும் அவருடைய சகோதரிக்கும் கணவர் இருந்தாங்க. அவங்க பேர் பைபிள்ல சொல்லியிருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் பேருக்கு அர்த்தம் வியாதி, இன்னொருத்தன் பேருக்கு அர்த்தம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னமோ தெரியல, அந்த பேர் உள்ள மாதிரியே வியாதியிலையும் மரணத்திலையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்க லைஃபே அப்படி ஆயிடுச்சு. ஸோ சில அர்த்தங்கள் இருக்குது எல்லா பேருக்குமே. ரூத் அப்படிங்கிற பேருக்கு பிரியமான தோழி அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்னு சொன்னா பிரியமானவர்கள். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க. நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஐ அம் காட்ஸ் பிலவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து என்ன பண்ணார், இறங்கினார். புறா வந்து அவர் மேல இறங்கல. அது படத்துல வந்து அப்படி காமிக்கிறாங்க, புறா இறங்குற மாதிரி. சில பேர் நினைச்சுக்கிறாங்க புறா, ஏன்னா இவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கும் ஒரு புறா இறங்கினாதான், அல்லது ஏதாவது ஐஸ் கட்டி மாதிரி விழுந்தா இல்ல கரண்ட் ஷாக்லாம் அடிச்சாதான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நினைச்சிடறாங்க. புறாவை போல ஒளியுள்ள ஒரு மேகம் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? புறா கிடையாது, அது அவர் மேல வந்து இறங்கினது. அப்போ வானத்துல இருந்து ஒரு சத்தம் ஒன்று உண்டானது. என்ன அந்த சத்தம்? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த வார்த்தை பிதா இயேசுவை பார்த்து பேசின போது, இயேசு அது வரைக்கும் எந்த அற்புதமும் செய்யல, அது வரைக்கும் அவர் எந்த ஊழியமும் செய்ய ஆரம்பிக்கல, அது வரைக்கும் அவர் எதையுமே துவங்கல. எதையுமே செய்யாத போது, எதையுமே அவர் ஆரம்பிக்காத போது முதலாவது பிதா சொன்னார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எதையாவது ஒண்ணு செஞ்சாதான் கடவுளுடைய பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணாதான், இல்ல ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாதான், இல்ல நான் அதை செஞ்சா இதை செஞ்சா, எதையாவது ஒண்ணு செஞ்சா கடவுள் என்னை நேசிப்பார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா சத்தியம் என்னன்னு சொன்னா, எதையும் செய்யாத போது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் சத்தியமாக இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற நிலையில தேவனை நேசிக்கிறார். பாருங்க, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அப்படியே தேவன் உங்களை ஏத்துக்கிறார். இல்ல 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 இப்படி எல்லாம் மாற்றிட்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு வா கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று வேத வசனம் போதிக்கவில்லை. கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ இருக்கிற வண்ணமாகவே இந்த இடத்துல என்ன பண்ணலாம், வரலாம்.
இருக்கிற வண்ணமாகவே அவருடைய அன்பு ஒரு மனிதனை நேசிக்கிறது. அந்த அன்பை புரிஞ்சுகிட்ட பிறகு அவன் இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டான், அவன் மாற்றங்களுக்கு நேராக போக ஆரம்பிச்சிடுவான். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் சேஞ்ச கொண்டு வருது பாருங்க. சேஞ்ச் ஆன பிறகு அன்பு செலுத்துவான்னு சொன்னா அதான உலகத்திலயும் அந்த அன்பு தானே இருக்குது. மனைவி சொல்றா குடிகார கணவனை பார்த்து, நீர் என்னைக்கு குடியை விடுறாரோ அன்னைக்கு தான் உமக்கு நான் நல்ல சாப்பாடு போடுவேன் அப்படின்ட்டு. சபைக்கு அவன் பிரசங்கம் கேட்டா அவனுக்கு என்ன சொல்றாங்க, ஏ குடிகாரா, உன் குடியை விட்டா கடவுள் உன்னை நேசிப்பார், ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு. ஆனா கடவுளுடைய வார்த்தை அப்படி ஒரு நிபந்தனையான அன்பை பத்தி பேசல. நீங்கள் இருக்கிற நிலையிலேயே தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு எதையுமே செய்யல. அவருக்கு பிதாவுக்கு பிரியமான எதையோ ஒண்ணு அவர் பண்ணாரு, எதையோ ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அனைவரு நினைக்கிறாங்க. அதற்கு அப்புறம் தான் பாருங்க, பிரியம் தான் ஒன்றை செய்ய வைத்ததை தவிர ஒரு செயல் பிரியத்தை கொண்டு வரவில்லை. எல்லாம் சொல்லுங்க, பிரியம் தான் ஒன்றை செய்ய வைக்கிறது. ஒன்றை செய்வதனால பிரியம் அல்ல. அது உலகத்துல இருக்குது. நீங்க எதையாவது ஒண்ணு பாருங்க, பிள்ளைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, சில காரியங்களை நீங்க செய்வீங்க. அதே போல பாருங்க, திரள் கூட்டம் வந்துடுச்சு. எப்பவுமே அப்படிதான், கிருபையை பேச ஆரம்பிச்சா கூட்டம் வந்துடும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில கூட அப்படி இருக்குது பாருங்க. முத வாரம் கிருபையை பேசினாங்க, அடுத்த வாரம் ஊரே வந்துடுச்சு அப்படின்னு போட்டிருக்கு. எந்த நோட்டீஸும் இல்லாம, எந்த விளம்பரமும் இல்லை, ஆனா பெரிய கூட்டம் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. எல்லாம் கவனிங்க, தேவனுடைய பிரியம் நீங்கள் இருக்கிற நிலையிலேயே உங்க மேல இருக்குது. நீங்க ஒரு மாற்றத்திற்கு உட்பட்ட பிறகு அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பிசாசு உங்களிடத்திலிருந்து திருட விரும்புகிற ஒரு உண்மை, ஒரு சத்தியம், அது என்னன்னு சொன்னா கடவுள் உங்கள் மேல பிரியமா இல்லை என்கிற அந்த உண்மையை தான் நான் திருட விரும்புகிறான். நீ இப்படி எல்லாம் பண்ணைய, இதெல்லாம் பண்ணது என்ன கடவுளுக்கு பிரியம் நினைக்கிறியா? எப்படி அவர் உன் மேல பிரியம் வைப்பார்? அதாவது உங்கள் செயலையும் கடவுளுடைய பிரியத்தையும் அவன் முடிச்சு போடுறான் எப்பவுமே. பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய செயலையும் கடவுளுடைய அன்பையும் முடித்து போட்டு பிசாசு எப்பவுமே நமக்கு காட்டுறான். ஆனா அது உண்மை கிடையாது. தேவன் நீங்க செய்யற சில செயல்கள் அவருக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்கள் மேல அவர் எப்போதுமே பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல, I am God's beloved. தேவன் என் மீது அளவு கடந்த விதத்தில் அன்புள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. எப்போ அன்பை விளங்க பண்ணினாரு? நான் நல்லாயி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு இல்லைங்க. நான் பாவிகளா இருக்கையில் தேவன் தன் குமாரனை எனக்காக மரிக்கும்படி சிலுவையில அவரை மரிக்கும்படி அவர் அனுப்பினார். அதுதான் அன்பு. That is the love. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்குது. அது அன்பினுடைய தன்மை தானே தவிர அன்புக்கான டெபினேஷன் அது கிடையாது. அன்புக்கான டெபினேஷன் எதுன்னு சொன்னா, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்துவை தேவன் மரிக்க அனுப்பினாரே, அதுதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் எந்த நிலையில இருக்கிறோம் அந்த நிலையில தேவனை நேசிக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னுடைய செயலையும் தேவனுடைய அன்பையும் முடிச்சு போட்டு காட்டுறதுதான் பிசாசனுடைய தந்திரம். இதை நல்லா நாம விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இதை நம்மகிட்ட இருந்து அவன் எப்படியாவது திருடலாம்னு சொல்லி பாக்குறான். ஏன்னா நீங்க மத்தேயு சுவிசேஷத்துக்கு திருப்பிக்கோங்க. லூக்கால இருந்து மத்தேயுக்கு, ரூத்ல இருந்து மத்தேயுக்கு போயிட்டோமேன்னு பார்க்காதீங்க, சப்ஜெக்டுக்குள்ள வந்துடுவோம், கவலைப்படாதீங்க. மத்தேயு 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. மத்தேயு 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க, 4:1 பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, ஒரு வார்த்தை அங்க மிஸ்ஸிங், ஒரு வார்த்தை அங்க மிஸ் ஆயிருக்குது. என்ன வார்த்தை? இங்க என்ன சொல்லிட்டு பாருங்க, நீர் தேவனுடைய. ஆனா தேவன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? நீர் என் நேசகுமாரன்.
அவன் ஒரு வேர்டை திருடிட்டான். அது என்னன்னா நேசம் அப்படிங்கிற வார்த்தை. வெறும் குமாரன் சொல்றான். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியும் பாருங்க, யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க கை தூக்குங்க அப்படின்னு எல்லாரும் தூக்குவாங்க. ஆனா நேசகுமாரங்கிறது தான் உள்ள வரல. பிள்ளைகள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நாம கடவுளுடைய பிள்ளைங்க தாங்க. ரோட்ல போனவங்க கூட சொல்றோம், ஆமா நான் கடவுளுடைய பிள்ளை தான். நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க அது தெரிஞ்சா போதாது, அது நம்ம வாழ்க்கையை விடுதலைக்குள்ள நடத்துறது இல்ல. அது ஓகே, அந்த லெவலுக்கு வர்றதே ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் அந்த லெவலுக்கே வர்றது இல்ல. ஆனா இன்னொரு லெவல் என்னன்னா, வெறும் பிள்ளை கிடையாது, நான் நேசகுமாரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்றாங்க I am beloved son. எல்லாம் சொல்றாங்க I am beloved son. நான் நேசகுமாரன். சோ தேவனிடத்துல போகும்போது, பிதாவே நான் உம்முடைய நேசகுமாரன் வந்திருக்கிறேன், நான் உம்முடைய நேசகுமாரத்தி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் ரைட் ஆட்டிட்யூட். இப்ப பிசாசு பாருங்க, வேணும்னே இதை திருடுதான். எதை திருடுறான்னா, அந்த நேசம்ங்கிறத அவன் திருடுதான். பிரியமானவன் அப்படிங்கறத திருடுதான். ஏன்னா கடவுள் உன்னை நேசிக்கல அப்படிங்கறத மட்டும் ஒரு ஆள் மைண்ட்ல போட்டாருன்னா வாழ்க்கை தாறுமாறாயிடும், எப்படி வேணாலும் ஆயிடும். அதனாலதான் வேணும்னே அதை திருட பாக்குறான், அந்த உண்மையை உங்களை விட்டு எடுக்கும்படி பாக்குறான். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் அவருடைய நேசகுமாரர்கள், குமாரத்திகள். ஹல்லேலூயா. You are God's beloved, you are God's beloved son அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா யார் சாத்தானை ஜெயிக்க முடியும், யார் சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ள முடியும், யார் பிசாசின் பேரில் வெற்றியுள்ளவர்களா இருக்க முடியும்னா, ரொம்ப சிம்பிளுங்க. தேவனை நேசிக்கிறார் என்கிறதை ஒரு மனிதன் அறிந்து கொண்டு விட்டால், அந்த தெளிவு வந்து விட்டால், அவன் எப்பேற்பட்ட சத்ருவையும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. He is a more than conqueror. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் வெற்றி பெறுவேன், நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவன் என்கிற வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை பவுல் சொல்றார். என்ன வார்த்தை தெரியுமா? எப்ப முற்றும் நான் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன்? என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த முற்றும் ஜெயம் கொள்றது எப்ப வர முடியும்னா, கடவுள் என்ன நேசிக்கிறார். I am a God's beloved. இப்படி பண்ணி இப்படி செஞ்சு இதனால கிடையாது, நான் யாரா இருக்கிறேனோ அப்படியே தேவனை நேசிக்கிறார் என்பதை விளங்கி கொண்டால், you are the more than conqueror. ஹல்லேலூயா. அதுதான் பிசாசை ஜெயிக்க வைக்கி, வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கி. தாவீதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? தாவீது அப்படின்னு சொன்னா, தாவீதுன்னு சொன்னா beloved அப்படின்னு அர்த்தம், பிரியமானவன் என்ற அர்த்தம். அவன் தான் கோலியாத்தை ஜெயித்தான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பிரியமானவன் ராட்சசனை, மாபெரும் சவால்களை ஜெயிக்கிறார்கள். யார் ஜெயிக்கிறார்கள்னா, இந்த ரெவலேஷன் உள்ள வரணும். I am a beloved son, I am a God's beloved. நிபந்தனையற்ற விதத்தில், the unconditional love. நான் எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலேயே தேவன் நேசிக்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படிலாம் செஞ்ச பிறகு அப்படிங்கிறது கிடையாது. நான் இருக்கிற வண்ணமாக தேவன் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆச்சரியமான அன்பு, ஆச்சரியமான கிருபை. அதான் உண்மை பாருங்க. நீ இப்படிலாம் மாறிட்டு வா. இன்னைக்கு கிறிஸ்தவ பிரசங்கம் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நீ சரியாயிட்டு வா, நீ அப்படி ஆயிட்டு வா, இப்படிலாம் இருந்தாதான் கடவுள் வந்து உனக்கு உன்னை பண்ணுவார், உன்னை செய்வார் அப்படின்ட்டு. முதல் வாரம் வந்து ஒரு பிரசங்கர் 5 விஷயம் சொல்லுவார், இப்படி இருந்தா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் வருவார், அவர் ஒரு 7 பாயிண்ட் சொல்லுவார், இப்படி இருந்தா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியில ஒரே குழப்பமாயிடும், என்னெல்லாம் நான் பண்ணணும், இவ்வளவு நான் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். அப்ப இயேசு சிலுவையில என்ன பண்ணாருங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு பாருங்க. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நீங்க யார் அப்படிங்கிறதுனால வர்றதில்ல. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினால் அவர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, I am blessed. முதல்ல என்னது? I am beloved, I am blessed. எல்லாம் சொல்லுங்க, I am beloved, I am blessed. நான் வந்து நேசத்துக்குரியவன், அதே நேரத்தில் நான் ஆசீர்வாதத்துக்குரியவனாகவும் அவர் என்ன மாற்றி இருக்கிறார். நான் ஏதோ கடவுள் அதே நின்ற கூடாது, நேசத்துல நின்ற கூடாது. இல்ல, எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு என்னதான் இருக்குது, சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கறதா உண்மை. அதாவது நீ மாறிட்டு வா, நீ சரியாயிட்டு வா, கடவுள் உனக்கு உன்னை செய்வார் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உடம்புல அழுக்கெல்லாம் போன பிறகு நீ குளிக்கலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்குது. குளிச்சாதான் என்ன போகும்? அழுக்கு போகும். ஆனா இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இயேசு வந்தாதான் மாற்றம் வரும். தேவனை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாதான் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். வாழ்க்கை சேஞ்ச் ஆன பிறகுதான் கடவுள் என்னை நேசிப்பார் அப்படின்னு சொன்னா, என்னையே என்னால சேஞ்ச் பண்ணவே முடியாத அந்த அன்பு தான் என்னை மாற்றுகிற அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. The God's love, the unconditional love, the unmerited favor, அதுதான் பாருங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாபெரும் மருந்தாக இருக்கிறது. ஓகே, இந்த பிரியமான தோழி அவருடைய வாழ்க்கையில நடந்த சில
ஆச்சரியமான விஷயங்களை போன வாரம் பேசணும். ஸோ இந்த வாரம் அதை நோக்கி தொடருவோம். இந்த கதை உங்களுக்குலாம் தெரியும், இது என்ன கதை அப்படின்னு சொல்லி. இது பாத்தீங்கன்னா விதவை பெண்கள் எப்படி வாழ்க்கைப்பட்டார்கள் என்கிறதை சொல்லுகிற ஒரு கதை. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில இழப்புக்குள்ளானவர்கள், வாழ்க்கையில தோற்று போனவர்கள் எப்படி மறுபடியும் வாழ்வை அடைந்தார்கள், எப்படி மீண்டும் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு கதை. இது ஒரு அன்பின் கதை, இது ஒரு மீட்பின் கதை அப்படின்னு கூட இதை சொல்லலாம். எப்படி எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள், அவர்கள் மறுபடியும் எப்படி நல்ல நிலைக்கு வருகிறார்கள் என்பதை சொல்லுகிறதா இந்த சம்பவம். பாருங்க, ரூத் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பின்பு மக்லோன் கிளியோன், மக்லோன்னா வியாதி, கிளியோன்னா மரணம், ஓகே, என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். இந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவளானாள். லாஸ்ட், லோன்லினஸ், இழப்பு அப்புறம் தனிமை, இந்த ரெண்டுமே அந்த பெண்ணுக்கு இருந்தது. லாஸ்ட் அண்ட் லோன்லினஸ், இழப்பும் தனிமையும். பாருங்க, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே ரொம்ப கொடூரமானது இல்லையா? அநேகர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனிமையில வாடுறாங்க, லோன்லினஸ். ஓஸ்வால்ட் சாம்பர்ஸ் அப்படிங்கிறவுடைய புத்தகம் நேற்றுக்கு வாசிட்டு இருந்தேன். அந்த புத்தகத்து பேரே லோன்லினஸ் தான். எப்படிப்பட்ட தனிமையிலெல்லாம் மக்கள் வாடுகிறார்கள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு புத்தகம். ஒவ்வொருவருக்கும் எப்படி ஒவ்வொரு விதமான தனிமை இருக்கிறது பாருங்க. வெளியில பார்த்தா ஜன கூட்டம் பெருகிறது போல இருக்கு, ஆனா கூட்டங்கள் நடுவில் ஜனங்கள் போறது போல இருக்குது. ஆனா எல்லாருக்குள்ளயுமே ஒரு லோன்லினஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் தனியா இருக்கிறேன், யாருமே இல்லை, ஒரு ஆதரவு இல்லாம நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், ஒரு தனிமை உணர்வை தான் அநேகர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த பெண்ணுக்கு. தனிமை, தனித்தவளானால், எப்படி போட்டு பாருங்க, தனித்தவளானால், இழந்து தனித்தவளானால். இழப்பு இருந்தது அவள் லைஃப்ல, அதே நேரத்தில் அவள் தனித்தவளாகவும் ஆக்கப்பட்டாள். எப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆக்கப்பட்ட ஒரு பெண், அவருடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படுகிறது என்பதை தான் இந்த வேதவசனம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை குறித்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதவசனம் போதிக்கிறது. சங்கீதம் 68:5 உங்க உங்க வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. சங்கீதம் 68:5. வேகமா வாசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? 68:5. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் யாரு? திக்கற்றவர்களுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராயும் இருக்கிறார். பாருங்க, யாத்ராகமம் 22வது அதிகாரம், யாத்ராகமம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பாருங்க. யாத்ராகமம் 22வது வசனத்திலிருந்து பாருங்க. ஓகே, நல்லா கவனிங்க. பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு, நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. உபாகமம் 24:17-19, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1-3 வரை, 1 தீமோத்தேயு 5:3-16 வரை, யாக்கோபு 1:27. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உண்மை உங்களுக்கு விளங்கும். அது என்னன்னா, இந்த திக்கற்ற பிள்ளைகள், இந்த ஆதரவற்றவர்கள், உதவியற்றவர்கள், தனித்தவர்கள், இவர்களை குறித்து தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வேதவசனம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு நல்லா இருக்கிற ஆளை அவர் நல்லா பண்ணி பேரை வாங்கிக்கிறதுல அவர் இல்ல பாருங்க. அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்படி தனித்து விடப்பட்டு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில தான் அவர் ஒரு பதிலை உண்டாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கை இப்படி தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம்,
இப்படி இழப்புக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா நிறைய நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் சில காரியங்களை தவறா புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது என்னன்னு சொன்னா, இப்படி நான் ஆனதுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு நினைச்சிடறாங்க. கடவுள் தான் என்ன இந்த நிலையில வச்சுட்டாரு அப்படின்னு நினைச்சிடறாங்க. இந்த நகோமிங்கிற பெண்ணு கூட அப்படிதான் யோசித்தா. ஏன்னா நீங்க அந்த ரூத் புத்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ இப்படியா சொல்றா. ரூத் 1வது அதிகாரம் பாருங்க, அதுல 19வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேகமுக்கு வந்த போது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். பாருங்க, மோசமான சூழல்ல கூட சரியான அறிவு உண்டாகல. அநேகருக்கு பாருங்க, தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையின் தோல்விகளுக்கும் காரணம் கடவுள் நினைச்சிடறாங்க. சிலர் இந்த வசனத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த அம்மா இப்படி சொல்லி இருக்குதா அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா சில விஷயங்களை புரியாததுனால என்ன பண்ணிருக்குது, சொல்லி இருக்கு. நீங்க இந்த கதையினுடைய முழுமையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி இப்படி தனித்தவளால் ஆக்கப்பட்ட அந்த பெண்ணை அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து வாழ்த்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எம்மா அவ கூட ஒரே ஒரு மருமக தான் வர்றா, ஒரு மருமக அவளை விட்டுட்டு போயிடுறா. அப்படி உறவினர்கள்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 7 பிள்ளைங்க இருந்தா கூட நீ இப்படி வாழ்ந்திருக்க மாட்ட. இந்த ஒரே ஒரு மருமகள் மூலமா 7 பிள்ளை தராத வாழ்வை கடவுள் உனக்கு தந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் அந்த 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 இந்த கதையினுடைய எண்டிங், முடிவு அப்படிதான் இருக்குது. பாருங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்படி தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர் ஆதரவா இருக்கிறார். சொல்ல போனா அவங்களுக்கு எதிராக யாராவது வந்தா கர்த்தரே அந்த காரியங்களை குறித்து நியாயம் விசாரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நல்லா தட்டலாம், நீங்க கூட தட்டலாம், தப்பே இல்லை. பாருங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு சார்பாக தேவன் இருக்கிறார். நீங்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க தனித்தவர்கள் கிடையாது. என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லிவிட்டீர்களோ அன்றைக்கு 1000-10,000 தூதர்களிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபிரேயர்ல வாசித்து பாருங்க, சொல்லிருக்கு. நீங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? 1000 பரிசுத்தவான்கள், 1000 தூதர்கள் உள்ள சேனைகள் இடத்துல நீங்கள் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு பேரே சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்கள் சார்பாக இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கும்படி அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆதரவில்லையே அப்படின்னு சொல்லி நான் நினைக்க வேண்டியதில்லை. யாருமே என் சார்பா பேசுறதுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சூழ்நிலைகள் எனக்கு என்ன செய்து விடும்? கர்த்தரே எனக்கு ஆதரவா இருக்கிறார். கர்த்தரே எனக்கு சகாயரா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, தேவனே உங்களுக்கு உதவி செய்யணும்னு வந்து நின்ன பிறகு அதை யாருங்க தடுக்க முடியும்? அதை யாருங்க தடுத்து நிறுத்த முடியும்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைவுகளுக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு பவுல் எழுதும் போது இதை ரொம்ப ஞாபகப்படுத்துறாரு. எப்பா, இந்த விதவைகள் இவங்கெல்லாம் நீ கவனிக்கணும், ஏன்னா அது கடவுளுடைய நோக்கம். அப்ப சபை பாத்தீங்கன்னா கடவுளுடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் தான் சபையா இருக்குது. பாருங்க. ஹல்லேலூயா. கடவுளுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? அப்படியா, எங்க சபைக்கு வா உனக்கு காண்கிறேன் அப்படி சொல்லக்கூடிய இடம் தான் சபை. பாருங்க, சபைங்கிறது தேவன் நடத்தும் ராஜாங்கம். ஹல்லேலூயா. அதான் சபை. ஏதோ ஒரு 4 பேர் கூடி உட்கார்ந்து ஏதோ பண்றது இல்ல. கர்த்தர் இங்க ஆளுகை செய்கிறார், கர்த்தர் இந்த ஜனங்களை நடத்துகிறார் என்கிற இடம் தான் சபையாக இருக்குது. பாருங்க. அப்ப பாருங்க, தேவன் திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனித்து விடப்பட்டவர்கள், இழப்புக்கு உட்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு அவர்களை பெரியவர்களாக, நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக வாழ வைக்கிறவர் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, கர்த்தர் வாழ வைக்கிறவர். வாழ்க்கை இழந்து போயிருக்கலாம், ஆனா இவரிடத்துல நான் வரும்பொழுது இழந்த வாழ்க்கை,
இழந்தேன்னே தெரியாத அளவிற்கு அவர் திருப்பி தரக்கூடியவர். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இவர் ஒரு நல்ல வைத்தியர். இவர் காயம் கட்டினா எப்படி இருக்குன்னா, ஒரு புண்ணு ஒண்ணு வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு இவர் காயம் கட்டுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அடிபட்டுச்சா உங்களுக்கு, இப்படி ஆச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவருடைய காயம் கட்டுதல் இருக்கும் பிரியமானவர்களே. அவருடைய சரி கட்டுதல் அப்படிதான் இருக்கும். நீங்க இழந்தீர்கள் என்பதற்கு சுவடுகளே இல்லாத அளவிற்கு அந்த வாழ்க்கையை அழகாக்குகிறவர் தான் தேவன் என்கிற அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாக மாற்றும் பிரியமானவர்களே. நல்லா கவனிங்க. அப்ப சபை தேவனுடைய வேலையே இதுதான் பாருங்க. அவர் இதே தான் நோக்கமா இருக்கிறார். யாராவது இழந்து போயிருக்கிறீங்களா? யாராவது தனித்தவர்களா இருக்கிறீங்களா? யாராவது திக்கற்றவர்களா இருக்கிறீங்களா? நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஆதரவா இருக்க விரும்புகிறேன். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கடவுள் ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா உங்களுக்கு? அவங்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிகள், ரொம்ப வல்லவர்கள் அப்படிங்கிறதுனாலாம் கிடையாதுங்க. தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நீங்க ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அவங்க சொற்பமான ஜனங்களாக, கொஞ்ச ஜனங்களாக இருந்தாங்களாம். அதனாலதான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் தேவன் அவனை அழைத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் தனித்தவர்கள் அல்ல பிரியமானவர்களே. தேவன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு ஆளு தான், ஆனா லட்சம் ஆளுக்கு நீங்க சமானமா இருக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு? லட்சம் பேர் இருந்தா நீங்க செய்ய முடியாத அந்த காரியத்தை கூட நீங்க தனித்து நின்று தேவனோடு கூட நீங்க சேர்ந்து இருந்தா யூ ஆர் a மெஜாரிட்டி. தெரியுமா உங்களுக்கு? மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், இந்த முழு உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் நானும் தேவனும் நின்னா நான் தான் மெஜாரிட்டி, இந்த உலகம் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. You are a majority because God is your side. You are a majority side. You are a winning side. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நீங்கள் அதிகம் என்கிற இடத்தில் இருக்கிறீர்களே தவிர நீங்கள் குறைச்சல் என்கிற இடத்துல இல்ல பிரியமானவர்களே. You are not a place of lack. You are a place of abundance, prosperity, plenty. ஏனென்றால் தேவன் உங்க பட்சத்தில் இருக்கும்போது இதெல்லாம் உங்கள் பட்சம் இருக்கிறது என்பதுதான் வேதவசனம் போதிக்கிற சத்தியமா இருக்கிறது. அப்ப பாருங்க, தேவனுடைய வேலையே இதுவாதான் இருக்குது. இப்படி தனியா இருக்கிறான், ஒரு குழந்தை கூட இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போய் ஜெபம் பண்றான் ஆண்டவர்கிட்ட போய். ஆபிரகாம் வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த காலகட்டமா இருந்தா மெடிக்கல் செக்அப்லாம் போயிட்டு வந்திருப்பான். சொல்லிருப்பாங்க, முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் தான். ஒரு குழந்தை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், அப்படியே ஆண்டவரே இந்த வேலைக்காரன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படிங்கிறான். அவன் நினைச்சிட்டான் நம்ம குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினைச்சிட்டான். நான் நல்லா இருக்கிறது அல்லது எனக்கு ஒன்று நடக்கிறது சாத்தியமே இல்லைங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியாயிட்டான். அப்படிதான் அவன் மனசுல இருந்தது. அவனை சொல்றாரு, எப்பா நீ வீட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் வெளியில வான்னு கூட்டிட்டு போற. ஏன்னா நட்சத்திரத்தெல்லாம் காமிக்கணும்னா வீட்டுக்குள்ள வச்சு காமிக்க முடியாது இல்லையா? வெளியில கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு, இதெல்லாம் பாரு அப்படிங்கிறது, எல்லாம் என்னங்கிறாரு. அவன் ட்ரை பண்ணான்னு என்னமோ தெரியல. ஒருவேளை என்ன இருந்தா ஆண்டவரே முடியலன்னு சொல்லியிருந்திருப்பான். அவர் சொல்லுவாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதமும் இப்படி எண்ண முடியாததாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொன்னாரு? ஒண்ணு கூட இல்ல, தனித்தவனா இருக்கிறவனை பார்த்து சொன்னாரு, நான் உன் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறேன். அந்த ஆசீர்வாதம் உன்னை என்ன பண்ணுனா திரள் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்கும். ஹல்லேலூயா. தேவன் வந்து அப்படிப்பட்டவர் தான் பாருங்க. அப்ப எப்போதுமே பாருங்க இந்த லோன்லினஸ் மேற்கொள்ளணும். ஐ எம் நாட் அலோன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை தூக்கி போட்டுணும். நான் வந்து தனியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஹல்லேலூயா. நான் தனியா இல்ல, சொல்லுங்க, நான் தனியா இல்ல. தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்குள் இருக்கிறார், தேவன் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 முக்கியமான விஷயங்கள். God in us, தேவன் எனக்குள் இருக்கிறார், இது முதலாவது. God for us, தேவன் எனக்காக இருக்கிறார். God with us, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தேவன். 3 நிலைகள்ல உங்க வாழ்க்கையில அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறாருங்கிற அந்த எண்ணம் உங்களுடைய எல்லா தனிமை உணர்வுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் பாருங்க. நீங்க தனியா கிடையாது, நீங்க தனியா எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இல்ல. அப்படி தனியா நீங்க பண்ணிட்டு இருந்தா கூட 1000-10,000 தூதர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பாத்தீங்கன்னா அந்த தீர்க்கதரிசி அந்த வேலைக்காரனுக்கு புரிய வைத்த சத்தியம் அதுதான் இல்லையா? ஒரு தீர்க்கதரிசியை எதிர்த்து ஒரு நாட்டினுடைய ராணுவமே வருகிறது. அப்போ
அந்த தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வந்து சொல்றான், ஐயா ஒரு பெரிய ராணுவமே வந்துட்டு நம்மளை மேற்கொள்ள எதிர்க்க, நாம எப்படி ஜெயிக்க முடியும், பார்த்தா பெரிய கூட்டமா இருக்குது அப்படிங்கிறான். உடனே எலி அவனுக்காக தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான், பிதாவே இவனுடைய கண்ணை திறந்துடணும் அப்படின்ட்டு. அவன் கண் திறக்கப்பட்ட போது பாக்குறான், இவனை சுத்திலும் ரதம் குதிரைகளும் கூட்டங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு உண்மை அவன் சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு. ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்க மெஜாரிட்டி சைடுல இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய கிருபையின் கீழே இருக்கிறீர்கள், தேவனுடைய அன்புக்கு கீழே, பராமரிப்பு கீழே, தயவுக்கு கீழே இருக்கிறீங்கன்னு புரிஞ்சீங்கன்னா என்னோடு இருக்கிறது அதிகம் என்று நீங்க சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னோடு இருப்பது அதிகம். என்னுடைய சமாதானம் அதிகமா இருக்கும், என்னுடைய செல்வம் அதிகமா இருக்கும், எனக்கு உதவுகிறவர்கள் தேவ சேனையை போல இருப்பார். ஹல்லேலூயா. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, தாவீதுக்கு ஹெல்ப் பண்றவங்களுடைய கூட்டம் தேவ சேனையை போல இருந்துச்சு, அந்த மாதிரி தான் உனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நம்ம மீட்டிங்லாம் நடத்தினா ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு கேள்விலாம் இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் உன் வசமாய் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. இத தனியா இருக்கும் போதே சொல்லணும், அதான் முக்கியம். என்ன சொல்லணும்? கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் என் வசமாய் திரும்புவார்கள். கர்த்தருடைய நாமத்து நிமித்தம், கர்த்தர் அழைத்த நோக்கத்து நிமித்தம் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடக்கும் என்பதான் உண்மை. பாருங்க, அப்ப கர்த்தர் பாருங்க இப்படி ஒன்றுமே இல்லாம இழந்து தனித்தவர்களானவர்களுடைய எல்லாம் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவர்களை வாழ்க்கையை கட்டி அழகுபடுத்தி மேன்மைப்படுத்துறதெல்லாம் அவருக்கு சந்தோஷமே இருக்குது. ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு தேவன் எப்ப சந்தோஷப்படுறாருன்ட்டு? அவருடைய நன்மையை நீங்க எப்பெல்லாம் அனுபவிக்கீங்களோ அப்பெல்லாம் தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நீங்க தேவனுடைய குட்னஸ் என்ஜாய் பண்றீங்களோ அப்ப பரலோகமே சந்தோஷப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே ஆடு சந்தோஷப்படுச்சுன்னு பைபிள்ல சொல்ல, யார் சந்தோஷப்பட்டா? மெய்ப்பெண் சந்தோஷப்பட்டான்னு போட்டுருக்கு. துட்டை கண்டுபிடிச்ச உடனே துட்டு சந்தோஷப்படலங்க, சந்தோஷப்பட முடியாது. யார் தான் சந்தோஷப்பட்டா? பெண் சந்தோஷப்பட்டால். மகன் திரும்பி வந்த உடனே மகன் சந்தோஷப்பட்டானா இல்லையோ, யார் சந்தோஷப்பட்டா? அப்பா சந்தோஷப்பட்டார். ஹல்லேலூயா. தட் இஸ் காட். அவர் தான் தேவன். அவரிடத்துல தான் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க அவரிடத்துல வந்ததை குறித்து அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ அங்கிட்ட வந்ததை குறித்து. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல, ஆண்டவரே இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இல்லப்பா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு போட்டி போடுவார் உங்க கூட. அவர் தான் தேவன், அவர் தான் தேவன். எப்பவுமே இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த தேவனுடைய அளவற்ற அன்பு தயவை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையில பயம் உங்களை விட்டு விலகும். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்ட்டு. இன்னும் அநேகர் பயத்துல நடுக்கத்துல அவங்க இருக்கிறது காரணம் தாங்கள் யார், தங்கள் தேவன் யார் என்கிற அந்த வெளிச்சம் இல்லாதனால. அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி அவர்கள் வாழுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை குறித்த அறிவு, அவர் அன்பை குறித்த அறிவு என் பயத்தை என்னை விட்டு அகற்றுகிறது, என்னை தைரியசாலியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். I'm a majority. ஹல்லேலூயா. ஆனா நம்ம கிறிஸ்தவ சபை எப்படியாவது எங்களை மைனாரிட்டியில சேர்த்துக்கோங்கன்னு பயங்கரமா போராடுறாங்க. அரசாங்கத்துக்கு கோரிக்கை எல்லாம் வைக்காங்க, எப்படியாவது எங்களை மைனாரிட்டியா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சலுகை கிடைக்காம போயிரும் அப்படின்னு போராடுறாங்க. ஆனா இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம சலுகையை வழங்கக்கூடியவர்களாக சபை இருக்கும். அதான் உண்மை. பாருங்க, சபை ஏழைய திக்கற்றவங்களை விசாரிக்கிற இடமா இருக்கணுமா, அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா இப்ப சபையை என்ன பண்ணுதுன்னா, தயவு செய்து எங்களை விசாரிங்க, தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி உலகத்திடத்துல போய் நிக்குது. இதான் பாருங்க விஷயமே. யார் பதில சொல்லணுமோ அவங்க பதில பேசுறது இல்லை, அதான் பிரச்சனை. அப்ப பாருங்க, கர்த்தர் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறார். எதுல அவர் சந்தோஷப்படுறாரு? நீங்கள் அவருடைய நன்மையை அனுபவிக்கும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கும் போது தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் தேவனுக்கு சந்தோஷம். இந்த உலகத்தினுடைய தத்துவத்திற்கும் வேதத்தின் தத்துவத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். பிரசங்கி 9வது அதிகாரம், பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனத்திற்கு நம்ம வருவோம். பிரசங்கி 9:11. சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும்
யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞான உள்ளவரின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்திமதியும் போதாது. அவர்கள் எல்லாம் சொல்லுங்க, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, இது ஒரு அற்புதமான சத்தியம். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான உண்மை. இதுல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த வசனத்தினுடைய சாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் சொல்லுற பிரின்சிபிள்ஸ் தான் அந்த வசனத்துல இருக்குது. இந்த உலகம் என்ன நினைக்குதுங்கிறத அங்க சொல்லி இருக்கிறார் பிரசங்கி. என்ன நினைக்குது? பலம் உள்ளது ஜெயிக்கும். இதான் அந்த உலகத்தின் தத்துவம். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த அதுல என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு பெரிய மிருகம் ஒரு சின்ன மிருகம் அதை விட பெருசை சாப்பிடும், அப்புறம் அதை விட பெருசு வந்து அதை சாப்பிடும், அதை விட பெருசு வந்து அதை சாப்பிடும். இப்படி படம்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? இதுதான் சர்வைவல் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, பலம் உள்ளது ஜெயிக்கும். இதுதான் இந்த உலகத்துல இருக்கிற தத்துவம். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க பலம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க வந்து யாரா இருக்கணும், பெரிய புத்திசாலியா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க வந்து உங்களுக்கு நிறைய திறமை இருக்கணும், ஆற்றல் இருக்கணும். இதெல்லாம் இந்த உலகம் சொல்லுகிறது. இப்படிலாம் இருந்தாதான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும் என்பதுதான் இந்த உலகம் போதிக்கிற வெற்றி கோட்பாடு. அதனுடைய இப்படி சொல்லுவாங்க இல்லையா ஊர்ல எல்லாம், வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திறமை இருக்கா நீ நல்லா ஆயிடுவ, புத்திசாலித்தனம் இருக்கா நீ பொழைச்சுக்குவ, ஆட்களை காக்கா பிடிக்க தெரியுதா நீ நல்லா ஆயிடுவ. இப்படிதான் பல விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த உலகத்துல வச்சிருக்காங்க. வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும், இதெல்லாம் என்னெல்லாமோ வந்து பேசி வச்சிருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிற அந்த ஆச்சரியமான உண்மையை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர். யாரெல்லாம் பிழைக்க முடியும்? இவங்க தான் பிழைக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துக்கு வரலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26 இருந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1:26. எல்லாருமே எடுத்துக்கோங்க, இதை பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்ப அதான் பார்த்துட்டு இருக்கோம், கர்த்தர் என்ன செய்யறாரு, எப்படி அவர் கிரியை செய்கிறார் அப்படின்ட்டு பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இது என்ன சொல்லுது? இப்ப முதல்ல வாசித்த அந்த வசனத்தையும் இதையும் நீங்க அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்த்து பாருங்க. அந்த வசனம் சொல்றபடி பார்த்தா ஞானிகள் தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். பலம் உள்ளதுதான் ஜெயிக்க முடியும், வாய்வுள்ள பிள்ளை தான் பிழைக்க முடியும். இதுதான் அந்த வசனத்துல நம்ம வாசித்தோம். அது உலகம் சொல்லுகிற தத்துவம். ஆனா தேவன் ஒரு செயலை செய்கிறார். அது எப்படிப்பட்ட செயல் அப்படிங்கறதுதான் இந்த வசனம் சொல்லுது. மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. That is the love of God. That is the acts of God. என்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு பெரிய புத்திசாலியா நான் இல்லைங்க, நான் பெரிய ஒரு ஆற்றல் உள்ளவன், ஞானம்லாம் எனக்கு தெரியலங்க. வேதவசனம் சொல்லுது அது முக்கியம் இல்ல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவரை தெரிந்து கொள்ளல, உங்களை யார் தெரிந்து கொண்டா? அப்படிதான் வேதவசனம் சொல்றது இல்லையா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே என்ன ஏன் தெரிந்து கொண்டீங்க? சிலர் அடிக்கடி எப்பவுமே இதை கேட்டுட்டு இருக்காங்க, என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா, என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அப்படின்ட்டு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இங்க அவரே சொல்லியிருக்காரு ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய நேரத்துல பைபிள் படிக்கிறதே இல்லை, வெறும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு வாலிபர் கூட்டத்துல ஒரு பெண் கேட்டுச்சு,
கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில கேட்டுச்சு, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாமா அப்படின்னு என்ற ஒரு கேள்வி கேட்டுச்சு. உடனே நான் சொன்னேன், கேட்கலாம், ஆனா நீ எந்த கேள்வி கேட்டாலும் இந்த புக்ல இருந்தா அவர் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு வெளியில இருந்து அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஆன்சர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஆன்சர் ஆல்ரெடி எழுதி கொடுத்துருக்கு. இட்ஸ் ஆன்சர் புக். அல்லேலூயா. ஏன் தெரிந்து கொண்டாரா? எனக்கு ஞானமே இல்லை, என்ன ஏன் தெரிந்து கொண்டீங்க? அவர் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க செய்திராத, அவங்க பண்ணிடாத காரியத்தை உன்னை கொண்டு செய்யும்படிதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதால பாருங்க என்னெல்லாம் சொல்லி பாருங்க. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பைத்தியமானதை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துறாராம். அப்புறம் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சில சொல்றாங்க, நான் ஒரு பலவீனமான பாத்திரங்க. பைபிள்லே சொல்லிருக்கு இல்லையா, பெண்கள் பலவீன பாத்திரம்ட்டு. பரவாயில்ல, அப்படியா? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த பலவீன பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டு அநேக பலசாலிகள் செய்திராத செய்யும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனமான பாண்டம் இல்லங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறார். இந்த உலகம் இப்படி செலக்ட் பண்றது இல்ல. இந்த உலகம் எப்படி செலக்ட் பண்ணுது? ரிசப்ஷன் கேர்ள்ஸ் இன்டர்வியூவா, அழகா இருக்கா அந்த பிள்ளை, நல்ல ஸ்மைல் பண்ணுதா, ரொம்ப நல்ல இங்கிலீஷ், நுனி நாக்குல இங்கிலீஷ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் இந்த உலகம் என்ன பண்ணுது, செலக்ட் பண்ணுது. எல்லாத்துக்குமே அப்படிதான் ஆள் எடுப்பாங்க. திறமைசாலிகளை தான் இந்த உலகம் தெரிந்து கொள்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. திறமை இல்லாத ஆளை எடுத்து ஆடு மேய்க்கிற பையனை தெரிந்து கொண்டு அரக்கனை, ராட்சசனை அவர் கொள்கிறார். அல்லேலூயா. ஆனா ஏற்கனவே செலக்ஷன்ல போய் செலக்ஷன் ஆகி மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஊழியம் செய்யும் போது நான் யோசிப்பேன், நான் பைபிள் காலேஜுக்கே போனது இல்லையே அப்படின்ட்டு. ஆனா பாருங்க, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், பல வேதாகம கல்லூரிகளில் சென்று நான் பிரசங்கித்திருக்கேன். போன கிறிஸ்துமஸுக்கு ஒரு பேராசிரியர் எனக்கு போன் பண்ணார். அவர் சொன்னாரு, நான் காலேஜ் போனதில்லை, ஆனா அவர் சொன்னார் போன் பண்ணி, இந்த வருஷம் எங்க காலேஜ்ல நடந்த அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் உங்கள் புத்தகத்தை வைத்து தான் நான் உரையாற்றினேன் அப்படின்னு. அல்லேலூயா. பாருங்க, நான் கல்லூரிக்கு போனதில்லை, ஆனா தேவன் பாருங்க இப்படிப்பட்ட பலவீனமானதை அவர் தெரிந்து கொள்கிறார். ஏனென்றா இதெல்லாம் ஏன் இப்படி அவர் செய்யறார்? கடைசியில் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். ஏன் இப்படி அவர் பண்றாரு, ஏன் இப்படி அவர் செய்யறாரு? இப்ப பாருங்க, நான் பலவீனன்னு சொன்னா அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன், சந்தோஷப்படுறேன். சில இதை சரியா புரிஞ்சுக்கல பாருங்க, அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு. ஏன்னா என் பலவீனத்துல எல்லாம் அவருடைய பலன் பூரணமாக பலன். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? பிரைஸ் காட். கர்த்தர் தான் இந்த ஆளை உயர்த்தினார்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியும். இன்னும் அவருடைய மகிமை வெளிப்படுங்க, இன்னும் அவர் யாருங்கிறது தெரியும். எங்க எனக்கு நான் எதுவுமே இல்லை, பரவாயில்ல, உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். அதுதான் கர்த்தருடைய செயல். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்யறார். இந்த உலகம் செய்யற மாதிரி கிடையாது. நீங்க பாருங்க, தாவீது தேவன் அவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு ராஜாவாகிறதுக்கு. ஆனா அவங்கிட்ட சேர்ந்த ஆட்கள்லாம் நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்க. அதுலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்கிட்ட கொஞ்சம் பேர் வர்றாங்க. அந்த கோஷ்டியை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கடன் பட்டவர்களும். இப்ப யோசித்து பாருங்க, சபை ஆரம்பிச்சிருக்கோம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தாவீது யோசிச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஒரு தலைமைத்துவ பயணம் துவங்குது, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நிறைய பேர் பாருங்க, அவங்களெல்லாம் கொண்டு வர்றது எப்படிங்கிறதெல்லாம் இவங்க ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த கடன் பட்டவர்கள், இல்லாதவர்கள், இவங்களெல்லாம் தாவீதை கொடுத்து இவங்களை பெரிய ஆளாக்க காமி, இதன் மூலம் தான் நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். அல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழி உள்ளவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். என்ற இல்லையா, நோ ப்ராப்ளம். இருக்கிறவர் இருக்கிறாரே, அது போதும். அது எனக்கு உள்ளதை விட, உள்ளவர்கள் செய்கிறதை விட அதிகம் செய்ய வைக்க அது போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அப்படிதான் செய்யறாரு. இந்த உலகம் திறமைசாலிகளே வாருங்கள் அப்படின்னு சொல்லுது. தேவன் சொல்றாரு, திக்கற்றவர்களே வாருங்கள். ஹல்லேலூயா.
பலம் உள்ளவர்களே வாருங்கள் உலகம் சொல்லுது. தேவன் சொல்றாரு, பலவீனம் உள்ளவர்களே நீங்கள் வாருங்கள், ஞானமற்றவர்களை வாருங்கள், குறை உள்ளவர்களே வாருங்கள். வாழ்க்கையை இடிஞ்சு போச்சு, அவமானம் ஆயிடுச்சு, கெட்ட பேர் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம், வாருங்கள், உங்களுக்கு நான் நற்சீர் பொருந்த பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதான் விஷயம் பாருங்க, இதுதான் தேவனுடைய செயல். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் செய்கிறார். அப்ப பாருங்க, இந்த உலகத்தினுடைய வெற்றி, இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்கணும்னா இந்த உலகம் சொல்லுது திறமையின் அடிப்படையில தான் வெற்றி வரும் அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் யூ அண்ட் யுவர் எபிலிட்டி. இல்லையா? உங்களையும் உங்கள் திறமையும் சார்ந்துதான் நீங்க ஜெயிக்க முடியும். பாருங்க, திறமையில எதுவும் தப்பு கிடையாது. திறமையா இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஞானம் இருக்குது. ஏற்கனவே பாருங்க, இதை பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா இருக்கிறவங்களெல்லாம் மட்டம் தட்டி பேசிட்டாங்க. இதுதான் நம்ம பண்ணது. தேவன் ஒன்றும் படித்தவர்களை அழைக்கவில்லை, உடனே ஒட்டுமொத்த படிக்காத ஆளும் ஊழியத்துக்கு வந்தாச்சு. படித்தவங்க எல்லாம் இன்ஜினியராகவும் கலெக்டராகவும் டாக்டராகவும் போயிட்டாங்க. அதுக்காக இந்த வசனம் சொல்லப்படல பாருங்க, தப்பா புரிஞ்சு கூட. எப்பவுமே பாருங்க, அது எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்காக மட்டும் அதை என்ன பண்றது இல்ல, யூஸ் பண்றது. என்ன சொல்லுது, எப்பா நீ தயங்க வேண்டியதில்லை, இல்லைங்கிறத நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டியதில்லை, முடியலாம் நினைச்சு நீ தவிக்க வேண்டியதில்லை. அப்படி ஆயிடுச்சு, மோசமாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. நகோமி வாழ்க்கையை பாருங்க, அவள் ஒரு தப்பான முடிவெடுத்து அப்பத்தின் வீட்டை விட்டு சபிக்கப்பட்ட மோவாப் தேசத்துக்கு போறாள். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. இல்லையா? அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டான். தப்பான டிசிஷன், அதனால தப்பான விளைவுகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது. மோசமாக வாழ்க்கை மாறிடுச்சு. சரி, தப்பான முடிவெடுத்து வாழ்க்கை மோசமாயிட்டுங்கிறதுனால எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்பவும் இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் நிலையில வருகிற எனக்கு அப்பவும் நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் கிறுக்கல்களை கூட ஓவியமாக்குவார். அதான் தேவன்ங்க. கிறுக்கி போட்டேங்க என் வாழ்க்கைய, தப்பு தப்பா எல்லாம் பண்ணிட்டேன், எப்படி கரெக்டா பண்றதே தெரியல, எல்லாமே மோசமா பண்ணிட்டேன், அழுக்காக்கிட்டேன், இடிச்சு போட்டுட்டேன், நாளெல்லாம் வீணாக்கிட்டேன். இப்படி வந்தா கூட அவர் சொல்லுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய அழுக்குகள் பாருங்க. நேற்றுக்கு எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு, ஒரு சாட்சி சொன்னாரு, நம்ம கூட்டங்கள்ல வந்து வார்த்தையை கேட்கிற ஒரு மனிதர். அவர் சொன்னாரு, நான் ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக குழி தோண்டிட்டோம் நிறைய. ஐயோ இப்படி குழி ஆயிடுச்சே அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் சாயங்காலம் போல கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த குழியிலிருந்து ஒண்ணு பண்ணலாம், அது என்னன்னா இதை மீன் பண்ணை ஆக்கு அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த குழி இப்ப மீன் பண்ணையா மாறிட்டு இருக்கு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க தப்பு தப்பா சிலதை வெட்டி இருக்கலாம், தப்பு தப்பா பண்ணிருக்கலாம், எல்லாம் போச்சுங்க. ஒன்னத்தையுமே ஒழுங்கா பண்றதே கிடையாதுன்னா அப்படிப்பட்ட நபரா நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ தான் எனக்கு தேவை, ஒன்ன நல்லாக்குறதுதான் எனக்கு பெருமையே இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்ன உயர்த்துறதுதான் ஏன் நாம இன்னும் அதிகமா மகிமைப்படும் பாருங்க. பாருங்க, தேவன் இப்படிப்பட்டதை தெரிந்து கொள்ளுகிறார். திறமை இருந்தா ஆற்றல் இருந்தா தப்பு கிடையாது. ஆனா இல்லைங்கிறன்னு சொல்லி நான் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தேவனுடைய பலன் என்னுடைய பலவீனங்களில் பூரணமாக விளங்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, கர்த்தருடைய பலன் என் பலவீனத்தில் பூரணமாக விளங்கும். எந்தெந்த ஏரியாலாம் வீக்கோ அந்த ஏரியாவை குறித்து எனக்கு பெருமைங்கிறான் பவுல். ஏன்னா அதுல கர்த்தருடைய பலன் வந்துடுமே. அப்ப நான் பலவீனமா இருந்தா ரொம்ப நல்லது, ஏன்னா முழு பலனும் கர்த்தருடைய பலனாகவே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில இந்த அளவற்ற தேவனுடைய பலன், அளவற்ற தேவனுடைய கிருபை எப்ப உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. சில நேரத்துல நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் பாத்தீங்கன்னா தங்கள் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு, தங்களுக்கு இருக்கிறத மேல நம்பிக்கை வச்சு, அதன் அடிப்படையில தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணி அநேக நேரத்துல தோத்து போறாங்க. கடைசியில ஆண்டவரேன்னு சொல்லி நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் ஒன்றும் தள்ளுறது இல்லை. ஆனா தேவனுடைய கிருபை நீங்க அனுபவிக்கணும்னா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தேவை. அது என்னன்னா, பைபிள்ல சொல்லிருக்கு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்போதுமே செய்ய வேண்டியது என்னன்னா, உம்முடைய பலன் என்னுடைய பலன். நம்ம ஆராதிக்கும் போது அதான் சொன்னோம் இல்லையா, கர்த்தருடைய பலன் என்னுடைய பலன், இயேசுவினுடைய ஞானம் என்னுடைய ஞானம். எனக்கு ஞானம் இல்லைங்கிறத குறித்து வருத்தம் இல்லை, ஏன்னா இயேசுவின் ஞானம் இப்பொழுது என்னுடைய ஞானமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதான் விஷயம் பாருங்க.
அப்போ இந்த அளவற்ற தேவனுடைய கிருபை எப்போ நமக்கு வந்து கிடைக்குது, நம்ம அனுபவிக்கிறதுன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, ரொம்ப தாழ்மையா அதை ஏற்றுக்கொண்டா போதும். ஹம்பிள்னஸ் தான் பாருங்க தேவனுடைய அளவற்ற கிருபையை அனுபவிக்கிறதுக்கான ஒரே வழி. வேற எதையுமே சொல்லிடல, தாழ்மை தான். தாழ்மைனா அதுக்கும் நம்ம ஆட்கள் தப்பான டெபினேஷன் கொடுத்துட்டாங்க. கார் வச்சிருக்கியா அது பெருமை, வீடு கட்டிருக்கியா அதுக்கு பேர் பெருமை எல்லாமே சொல்லிட்டாங்க. தாழ்மைனா கிழிஞ்ச சட்டை போட்டு சுருங்கின ஜிப்பா போட்டு செருப்பே இல்லாம வந்து நின்னா அதுக்கு பேரு ஏ அப்பா எவ்வளவு பெரிய தாழ்மை அப்படின்ட்டாங்க. அதுக்கு பேர் தாழ்மை கிடையாதுங்க. தாழ்மைன்னா வேத வசனம் என்ன போதிக்குதுன்னா, தேவன் உங்களை யாருன்னு சொல்றாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் தாழ்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ் லார்ட், நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இதான் தாழ்மை, இதான் தாழ்மை. ஆனா இன்னொரு மெசேஜையும் அவர் சேர்த்து சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இதுல நின்றுறாங்க, ஆண்டவரே நீங்க இல்லாம ஒண்ணும் முடியாது ஆண்டவரே, ஒண்ணும் முடியாது ஆண்டவரே அப்படி நின்றுறாங்க. கரெக்ட், அந்த நிலைக்கு வரணும். முதல்ல ஒத்துக்கணும், தேவனுடைய தயவும் இரக்கமும் மட்டும்தான் அந்த உலகத்துல என்ன பெரியவனாக்கும், அவருடைய காருண்யம் தான் என்ன பெரியவனாக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆனா இன்னொரு லெவல் என்ன இருக்கு, இப்போ அந்த காருண்யம் இடத்துல வந்த பிறகு, அந்த தயவன் இடத்துல வந்த பிறகு இப்ப நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, சிலர் பாருங்க தங்கள் மாம்சத்தின் பலத்தை நம்பி, உலக பிரகாரமாக தங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் எல்லாம் நம்பி அதன் அடிப்படையில தான் வெற்றி அவங்க முயற்சிக்கிறாங்க. அதனாலவே அவங்க அநேக நேரங்கள்ல தோத்து போயிடுறாங்க. அதெல்லாம் எனது வெற்றியை கொண்டு வருவது, என்னுடைய வெற்றியை கொண்டு வருவது தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. இந்த தயவு உங்க வாழ்க்கையில வரும்போது இது எப்படி வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் உங்களுக்கு சொன்ன இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டது காரணம் அவங்க கொஞ்சமா இருந்தாங்க. அது மூலம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு இதுல சில வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. என்ன வார்த்தை? பைத்தியமானதை தெரிந்து கொள்கிறார், பலவீனம் உள்ளவைகளை அவர் தெரிந்து கொள்கிறார், இழிவானதையும் அற்பமா எண்ணப்பட்டதையும், 28வது வசனத்துல இருக்கு இல்லையா, இழிவானதையும் அற்பமா எண்ணப்பட்டதையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஏன் அப்படி அவர் செய்றாரா? 29வது வசனம் சொல்லுது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு பாருங்க, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறேன், அவருக்குள் இருக்கிறேன். இப்ப பாருங்க, எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்ட கடவன். ஏன் இப்போ எல்லா மேன்மை பாராட்டலும் கர்த்தருக்கு போய் சேருதுன்னு சொன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அதாவது ஒண்ணும் இல்லைங்க, என்னால ஒண்ணுமே முடியல, என்னுடைய ஒட்டு மொத்தத்தையும் தூக்கி நான் வந்து கிறிஸ்து விட்ட கொடுத்துட்டேன். இப்ப கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரால் அவர் என்ன நிறைச்சிட்டாரு. இப்போ அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை என்னுடையதாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னதான் பவுல் சொல்றாரு, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அப்ப பாருங்க, இதுக்கு பலசாலிகளும் புத்திசாலிகளும் தயாரா இருக்கிறது இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்களே எங்க கதையை பாத்துக்கிறோம், அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்ப பாத்துக்கோ, கொஞ்ச நாள் என்ன பண்ணு, பார்த்து பாரு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாம தோற்று போய் அதுக்கப்புறம் தான் அநேகர் வந்து இந்த காரியங்களை விளங்கிக்கிறாங்க பாருங்க. ஆனா இப்போ முடியாதவங்களும் என்ன பண்றது, அவங்களுக்கும் சத்தியம் வழங்கல. என்ன முடியல, இப்போ நமக்கு ஒருவர் இருக்கிறாரு, நம்ம இப்ப தனியா இல்லையே, நாம இப்போ வந்து பதிலின் இடத்துக்கு வந்துட்டோமேங்கிறதையும் அநேகர் அறியாம இருக்கிறாங்க பாருங்க. இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது பைபிள்ல சொல்லியிருக்கிறபடி பைத்தியமானதை பலவீனமானதை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. God chooses the weak to bring down the mighty. பலம் உள்ளதெல்லாம் கீழாக்க பலவீனம் உள்ளவைகளை தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்ப பாருங்க, பயிற்சி எடுத்த ட்ரைனிங் எடுத்த அண்ணமார்கள்லாம் கோலியாத்துக்கு முன்னாடி அப்படியே தான் இருந்தாங்க. ஆனா இவன் இந்த இளைஞன் வர்றான். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையில இந்த தயவு எப்படி வேலை செய்து பாருங்க. அவன் வந்து சண்டை போடுறதுக்காக வரல, சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் வந்தான். சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல தான் சண்டை. டெலிவரி பண்றதுக்காக வந்தான், ஒரு டெலிவரி பாய் மாதிரி. ஆனா அங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது, நம்ம தேசத்தையே நம்ம தான் டெலிவர் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா.
அவன் பாருங்க, தாவீதுக்கு இது எப்படி நடந்ததுன்னா, அவனுக்கு இருந்த அந்த ஹம்பிள்னஸ் தான். பாருங்க என்ன ஹம்பிள்னஸ், அவனுடைய அப்பா சொன்ன அந்த இதற்கு அவன் கீழ்ப்படிந்து பாலாடைகளையும் அதையும் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்றான், பார்க்கறதுக்காக போறான். ஹம்பிள்னஸ். அதாவது தேவனுடைய இந்த அளவற்ற தயவு உங்க வாழ்க்கையில எப்படி வேலை செய்ய முடியும்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, தேவன் உங்களை வைக்கிற அந்த ஸ்தானத்துல, அந்த சப்மிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு மேல யார தேவன் வைத்திருக்கிறாரோ அதுல இடத்துல கொஞ்சம் தாழ்மையா நான் இருக்கும் பொழுது தேவனுடைய தயவு என்னை பெரியவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த தாழ்மை இருந்ததுன்னா தான் அது கீழே எல்லாமே வந்துடும். பாருங்க, ஒபீடியன்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்குது. பாருங்க, இந்த அப்பாவுடைய இப்போ எங்க அப்பாவுக்கு கீழே நான் இருக்கிறேன், நான் எங்க அப்பாவுக்கு என்ன பண்ண போறேன், ஒபே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று அந்த காரியத்தை அவன் செய்யறான். சின்னதா தான் அவன் நினைக்கல இதுல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. அந்த சாதாரண சந்திப்பு, அந்த தற்செயல் அவனுக்கு நற்செயலாக மாறினது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய தயவு தற்செயலை நற்செயலாக மாற்றுகிறது. அல்லேலூயா. உங்கள் சாதாரணமே அசாதாரணமாயிடும். நீங்க சாதாரணமா பண்ணுவீங்க, அதை தான் இங்க நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். சாதாரணம் அசாதாரணமாக மாற்றப்படுகிறது. ரூத் புத்தகத்துக்கு உள்ள வருவோம். இந்த கதை தான் இந்த ரூத் இந்த செயலை தான் தேவன் இந்த மக்களுக்கு அவர் செய்தார். அதனாலதான் இவ்வளவு அதை பற்றி நம்ம பேசுறோம். தனித்தவள், கைவிடப்பட்டவள், இப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய மகத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த ரூத் புத்தகத்துல 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 1வது வசனம் பாருங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. போவாஸ்க்கு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹீரோ என்ட்ரான உடனே விசிலா அடிக்காங்க, பேப்பர்லாம் பிச்சு போடுறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனது இல்லையோ? பறக்கும், தூள்லாம் பறக்கும் பாருங்க. அப்படியே சூவை காமிப்பாங்க, காமிச்ச உடனே அப்படியே எல்லாம் நடக்கும். இங்க நம்மளுடைய போவாஸ் என்டர் ஆகுறாரு. போவாஸோட என்ட்ரன்ஸ் பாருங்க. போவாஸை பத்தி பைபிள் சொல்லுது, அவன் மிகுந்த ஆஸ்திகாரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. போவாஸ் ஒரு ஏழை கிடையாது. எப்பவுமே பாருங்க, நம்ம போவாஸ் இயேசு ஏழை கிடையாதுங்க. வெறும் ஒரு ஐஸ்வர்யவான் மட்டும் இல்லைங்க, அவன் மிகுந்த ஆஸ்திகாரன் பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் இருந்தா போதாது, மிகுந்த ஐஸ்வர்யம் இருக்கும். ஹல்லேலூயா. தட் இஸ் the will of God. பைபிள்ல ஆபிரகாம் ஐஸ்வர்யவானான் அப்படி சொல்லல, Abraham became very rich அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. வெறும் ரிச்னு சொன்னா போதாதாயா? போதாது. வெரி ரிச். எல்லாம் சொல்லுங்க, வெரி ரிச். பைபிள்ல சொல்லி இருக்குது, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாயா? ரொம்ப முக்கியம். அதிகமா செஞ்சா போதாதா? அதிகமா செஞ்சா போதாது, மிகவும் அதிகமா செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அதிகத்தல்ல மிகவும் அதிகமா எனக்கு செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதான் பாருங்க தேவனுடைய மனது. தரித்திரம் உள்ள விடவே கூடாது. அது கடவுளுடைய ஐடியா கிடையாது, கடவுளுடைய திட்டமே கிடையாது. நான் என்ன பெரிய பணக்கார வம்சத்திலேயா பிறந்தேன்? நீங்க பிறக்காம இருக்கலாங்க, உங்க போவாஸ் ஐஸ்வர்யவான். அதான் நற்செய்தி. சொல்றாங்க, நாங்க என்ன அப்படிப்பட்ட இதுதான் எங்களுக்கு இல்ல. இல்லங்க, உங்க முகவரி மாற்றப்படுகிறது, உங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்றைக்கு அவர் தரித்திரரானாரோ அன்றைக்கு வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, I am a rich, I am a very rich. இயேசுவினுடைய செயல் உங்களை செல்வந்தர்களாக, மிகுந்த செல்வந்தர்களாக அது மாற்றி இருக்கிறது. You are rich. ஏனென்றால் எப்படி இந்த ரிச்? என் தரித்திரம் அவர் மேல போச்சதுனால அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாம் இப்ப என் மேல வந்திருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய போவாஸ் மிகுந்த ஆஸ்திகாரர். பணக்காரர் பாருங்க, பணக்காரர் மாத்திரம் சொல்லாம மிகுந்த பணக்கார் அப்படின்னு. பைபிள்ல இந்த பணக்காரங்கள்லாம்
ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாகவும் நல்லவங்களாகவும் தேவனுக்காக வாழ்ந்தவங்களாகவும் தான் அநேகம் இருக்குது இல்லையா? ஒரு சில வாழ்க்கையை தவிர அதிகமானவருடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல விதத்துல தான் என்ன பண்ணிருக்குது, சொல்லி இருக்குது பாருங்க. மிகுந்த ஆஸ்திக்காரனே இனத்தனவர்கள் இருந்தான். போவாஸ்னா என்ன அர்த்தம்? போவாஸ்னா என்ன அர்த்தம் சொன்னல, சொல்லலையா? பலன், ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். அதாவது பலன் குடிகொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதான் போவாஸ். அப்ப பாருங்க, இந்த போவாஸ்குள்ளதான் நான் இருக்கிறேன். அப்ப நான் எங்க இருக்கிறேன்னா பலன் குடிகொண்டிருக்கிற இடத்திலே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் பலவீனன் அல்ல, போவாசுடைய பலன், எனது போவாசாகிய இயேசுவின் பலன் என்னுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. போவாஸ்னா பலன். பாருங்க, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இந்த போவாஸ். இப்ப பாருங்க, தேவனுடைய தயவு எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கறது உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2வது வசனம், மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய். இதுல பாருங்க, மோவாபிய ஸ்திரியான ரூத். உங்களுக்கு தெரியும், ஒரு பைபிள்ல ஒரு புத்தகத்தை நீங்க இன்டர்பிரட் பண்ணோம்னா திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்த்தா சில சத்தியங்களை நீங்க என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம், வீட்டுல போய் ரூத் புத்தகத்தை ஒரு வாட்டி படிங்க. எத்தனை முறை மோவாபிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவள் அழைக்கப்படுகிறாள் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. ஏன்னா சபிக்கப்பட்ட ஸ்திரீக்கு தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்தது. ஹல்லேலூயா. மோவாப் இனம்னா என்னது? சபிக்கப்பட்ட ஒரு இனம். உங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் நல்ல கதை கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான கதை மூலமா வந்த ஒரு பரம்பரை தான் இந்த மோவாப் அப்படிங்கிற சந்ததி. மோவாப் இனம்ங்கிறது சபிக்கப்பட்ட ஒரு இனம். அப்படி சபிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பெண் போவாஸ் என்கிறவரோடு இணைக்கப்பட்டதால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்பதுதான் கதை. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த ரூத்தின் கதை உங்களுடைய என்னுடைய கதையாக இருக்கிறது. இட் இஸ் அவர் ஸ்டோரி. எல்லாம் சொல்லுங்க, ரூத்தின் கதை நம்முடைய கதை. பாருங்க, போவாஸ் யாரை ரெப்ரசன்ட் பண்ணி படிக்கிறோம்? கிறிஸ்து இல்லையா? ரூத் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதாருன்னா நம்மையும் சபையையும் ரெப்ரசன்ட் பண்ணுது, புரஜாதிகளை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி இஸ்ரவேலர்களை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சொல்ல போனா நகோமியை விட ரூத் தான் இந்த நன்மையை அதிகமாக அனுபவிக்கிறாள். அதுக்கு அப்புறம் அந்த ரூத் அனுபவிச்சதை பார்த்துதான் நகோமிக்கே இது கொஞ்சம் என்ன பண்ணுது, வெளிச்செல்லாம் அடிக்குது. நான் பாருங்க, தேவனுடைய சபை மிக விரைவாக வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லாகிறத பார்த்துதான் இஸ்ரவேலே மனம் திரும்ப போகிறது. ஹல்லேலூயா. அவங்க கேட்பாங்க, நீங்க எப்படி நல்லானீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க ஆண்டவர் தான் என்ன ஆசீர்வதிச்சார் அப்படின்ட்டு. ஆனா அவர் உங்களுக்கும் ஆண்டவர். நீங்களே இதை என்ன பண்ணிருக்கலாம், முதற் பலனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னு தேவனுடைய சபை ஆசீர்வதிப்பதை கண்டு இஸ்ரவேலுக்கு மாபெரும் நெருக்கங்களும் துன்பங்களும் ஏற்படும் சகாரியால சொல்லியிருக்குது. அப்படி உலக நாடுகள் எல்லாம் எதிர்த்து வந்து நிற்கும் போது, மற்ற சபைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் போதுதான் இஸ்ரவேல் ரட்சிப்பை அனுபவிக்க போகிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் நடக்குது. இது எல்லாமே ஒரு டைபாலஜி டீச்சிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மோவாபிய ஸ்திரீ அப்படிங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணிருக்கு இந்த இடத்துல. இந்த புக்ல மட்டும் பல முறை இந்த வார்த்தைகள் வருகிறது. என்ன வேதவசனம் சொல்லுது? சபிக்கப்பட்ட இனத்தில் இருந்த வந்த ஒரு பெண் இந்த போவாசோடு இணைக்கப்படும் போது எப்பேற்பட்ட இனத்திலிருந்து, இந்த சபிக்கப்பட்ட இனத்திலிருந்து இந்த வந்த பெண்ணு வாழ்க்கைப்பட முடியும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலரா அப்படியே என்றாங்க தங்களை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த எண்ணங்கள்லாம் மாத்தணும். இப்ப நான் போவாசோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பலன் என்னுடைய பலன், அவருடைய ஆஸ்தி என்னுடைய ஆஸ்தி. இப்ப பாருங்க, வயல் இப்ப நகோமியை பார்த்து சொல்ற 2வது வசனம், மோவாபிய ஸ்ரீயானவள் ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ. பாருங்க, இந்த ரூத் வந்து எப்பவுமே தயவை தேடுகிறவளா இருக்கிறாள். ஹல்லேலூயா. கிரேஸ். அவளுக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, கிருபை தான் என்னை வாழ வைக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. அவ காலையில போகும்போது அவளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிறைய இருக்குதுங்க. அவ வயல்வெளிக்கு சும்மா போயிட முடியாது. ஏன்னா அவள் அந்நிய பெண். பல ஆண்கள் வேலை செய்யற இடத்துல இவ போய் வேலைக்கும் போல. இவ எதுக்கு போறாருன்னா சிந்தன கதிர்களை பொறுக்கிறதுக்காக போறா. ஆனா எதை நம்பி போறான்னா தயவை நம்பி அவ போறா. ஹல்லேலூயா. எனக்கு தயவு கிடைக்கும் நம்பி போறா. ஹல்லேலூயா.
சபிக்கப்பட்ட இனத்துல இருந்து வந்தா கூட அவளுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கிருபை மேல, தயவு மேல. இந்த புக்ல நீங்க அடுத்ததா அடிக்கடி படிக்கக்கூடிய வார்த்தை ஒண்ணு என்னன்னா, கிருபை தயவு என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையை கொண்டு வருது, அதுதான் லைஃப கொண்டு வருது. இப்ப பாருங்க, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். பாருங்க, தேவன் வந்து சில முறைமை வச்சிருந்தார். ஒரு ஸ்டடிக்காக அதை நம்ம படிப்போம். இந்த ரூத் 2 வச்சுக்கோங்க. லேவியராகமம் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. லேவியராகமம் 19, லேவியராகமம் 19 9 10. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க தாராளமா இருங்கிற அப்படிங்கிறார் தன்னுடைய ஜனத்துக்கு, சிந்த விடுங்கள் அப்படிங்கிறார். ஆனா இந்த சத்தியம் புரியாதனால கர்த்தருடைய ஜனங்களை இப்ப பொறுக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப விஷயமே. சொல்றாங்க நிறைய பேர், நாங்கள் மேஜையில வந்து அமருகிறதுக்கு பாத்திரர்கள் அல்ல, மேஜையில இருந்து விழுதவை நாங்க பொறுக்கிறதுக்கு தான் பாத்திரரா இருக்கிறோம் அப்படிலாம் நினைச்சிடறாங்க. இல்ல இல்ல இல்ல, இப்ப நம்ம டேபிளுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. போவாசோட நீங்க அமர்ந்து சாப்பிடும்படி டேபிளுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா தேவன் பாருங்க, இந்த வசனம் எப்படி, ஏன் இப்படி இவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது பாருங்க. கர்த்தருடைய ஜனங்கள் எப்பவுமே பாருங்க, கர்த்தர் வந்து சில பிரின்சிபலை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ வயல் வச்சிருந்தனா அதுல வந்து என்ன பண்ண, ஒரு அழுக்கட்டை வச்சுட்டு வந்துட்டேன்னா விட்டுட்டு வந்துரு, அது திரும்ப போய் எடுக்காத. ஏன்னா யாராவது அதை திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் அதை எடுத்து இது பண்ணட்டும். நீங்க பைபிள்ல அதிகமா வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வந்து இந்த தனித்தவர்கள், விடுபட்டவர்களை குறித்து அவர் கான்சியஸா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி என்றீங்களா இல்லையா? ஆனா அவர் அப்படி அதை பற்றி அதிகமாக எண்ணுகிறார். உங்களுக்காகவே நான் இருக்கிறேன். இது இந்த இப்படிப்பட்ட முறைமைகள் எல்லாம் அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவங்க வாழணும் என்று சொல்லி, அவங்க வாழணுங்கிறது மட்டும் இல்ல, இப்படி சிந்த விடுறதன் மூலம் நீயும் வாழ்வ. ஹல்லேலூயா. இதுதான் அந்த பிரமாணங்கள் பாருங்க. அந்த பிரமாணங்கள் அடிப்படையில தான் அவள் இப்படி பொறுக்கிறதுக்காக போறா. அப்போ இவள் ரொம்ப ஏழ்மை சூழ்நிலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? கோதுமையை வாங்கி சாப்பிடும்படியான வசதி இல்லை. ரேஷன்ல போய் ஃப்ரீயா தான் வாங்கி சாப்பிடுற நிலை, அந்த மாதிரி தான் அவளுடைய நிலை. ஆனா அந்த நிலை எப்படி மாறுதுங்கிறது தான் வேதவசனம் போதிக்கும் ஆச்சரியமான சத்தியம். பாருங்க, அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, தற்செயலாய். இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாஸ்தவமா பிரசங்கில, சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, இந்த இவ வந்து பிளான் பண்ணிலாம் போல, ஒரு ப்ரீ பிளான்ல ஒண்ணும் நடக்கல. தற்செயலா போனா அந்த வயல் போவாசுடையதா இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க அதாவது தேவனுடைய தயவுக்கு கீழே நீங்கள் வந்து வாழும் பொழுது, நீங்க தற்செயலா செய்யற அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதங்கள் ஒளிந்திருக்கும். ஹல்லேலூயா. நீங்க தற்செயலாக பண்ணுவீங்க, அன்றாட செய்கிற ஒன்றது போல சாதாரணமான உங்களுடைய செயல்களுக்குள்ளே அசாதாரணங்கள் ஒளிந்திருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சாதாரணங்களுக்குள் அசாதாரணங்கள் பொதிந்திருக்கிறது. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. God is the God of happening God. ஒன்றை வந்து உங்களுக்கு நேரிட பண்ணுகிறவர், ஒன்றை உங்கள் பக்கமாய் சேர்க்கிறவர். இவளுக்கு பாருங்க, ஒரு நல்ல மனவாளன் இல்ல, வாழ்க்கையை இழந்து போன சூழ்நிலை. ஆனால் தற்செயலா அவளுக்கு தனக்கும் தன் மாமிக்கும் தேவையானதை எடுத்துக்கிறதுக்காக போற அந்த தற்செயலில ஒரு நல்ல மனவாளனை தேவன் அவளுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்காக ஒரு பெரிய ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமோ திட்டமிடல, தற்செயலாக அதை நேரிட பண்ணுகிறது. தேவனுடைய தயவு உங்களுடைய சாதாரணமான வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, நீங்க சாதாரணமா செய்கிற அந்த நிகழ்வுகளுக்குள்ள தேவனுடைய அசாத்தியமான கிருபையானது உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு நேரிட பண்ணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ தயவு எனக்கு தேவையானதை என்னை நோக்கி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நேரிட பண்ணுகிற தேவன்.
என்னை வந்து அதை சந்திக்கும்படியாக அவர் செய்கிற தேவன். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூட இதை நீங்க படிக்க முடியும். எங்க நீங்க படிக்க முடியும் அப்படின்னா, ஆபிரகாம் மகனுடைய ஈசாக்குக்கு அவன் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி அவன் ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரன் வந்து கடவுளை பார்த்து ஜெபம் பண்றான். கடவுளே, நான் வந்து எங்க போறேன், என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்கறதுக்காக போறேன். அப்படி நான் போகிற அந்த இடத்துல எனக்கு நீர் வந்து ஒன்றை நேரிட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறான். அப்படி வேண்டும் போது பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் தண்ணி கேட்பேன், ஆனா அந்த பெண் என்ன பண்ணணும், என் ஒட்டகத்துக்கும் என்ன பண்ணணும், தண்ணிய கொடுக்கணும். இதான் அவன் கேட்டுக்கிட்ட விஷயம் பாருங்க. அவன் போறான் பாருங்க, பைபிள்ல சொல்லிருக்குது. அவன் போறான், வர்ற பொண்ணே யாரு, ரெபெக்காள் தான். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அவனுக்கும் தண்ணி கொடுத்து அவன் ஒட்டகத்துக்கும் என்ன பண்றான், தண்ணி கொடுக்கிறார். தேவன் நேரிட பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. தற்செயலாக சாதாரணமாக போகிற அந்த இடத்துல நமக்காக தேவன் என்ன வேண்டுமோ அதை ஆயத்தம் செய்து வைத்து நம்மை நோக்கி அவருடைய தயவு அனுப்புகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, தேவனுடைய தயவு இயேசுவின் மூலமாக என் மேலே வந்து பழித்திருக்கிறது. எனக்கு இருக்கும் தேவையை விட அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஒவ்வொரு நாளும் பாருங்க அவன் வேண்டிக்கிறான். ஹீப்ரு வார்த்தையில அவன் வந்து இங்கிலீஷ்ல வந்து சக்சஸ், அதாவது காரியங்கள் வாய்க்கணும்னு சொல்லி இருக்குது இல்லையா. இங்கிலீஷ்ல சக்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. எபிரேயத்துல கோரா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்குது. அது என்னன்னு சொன்னா, அதாவது ஒன்றை எனக்கு ஆயத்தமே நான் செய்யல, ஆனா நான் போகிறேன், எனக்கு தேவையானது வந்து அங்க எனக்கு நேரிடுகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் மணவாளன் அவளுக்கு இங்க வந்து கிடைக்கிறான். நான் சொல்றேன், உங்களுக்கு மணவாளன் அப்படி நடக்க முடியும், உங்களுக்கு மணவாட்டியும் அப்படி நேரிட முடியும், உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளும் அப்படி நேரிட முடியும், உங்களுக்கு ஊழியங்களிலேயும் அப்படி நடக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த தயவை அவன் வேண்டிக் கொண்டதுனால பாருங்க, தேவனுடைய தயவை ஒவ்வொரு நாளும் நம்பி வாழும்படிதான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேற எதையும் நம்பி கிடையாது. அநேகர் வந்து இந்த தயவை சார்ந்துக்கிறது இல்ல, இந்த தயவை தங்களுக்கு உரிமை கொடுக்கிறது இல்ல. ஆனா ரூத்து கிளம்பும் போது எனக்கு எங்க தயவு கிடைக்கும்னு போறான். எனக்கு தயவை தேவன் கட்டளையிடுவார். ஏன்னா அவ பயணம் எங்க துவங்குச்சு, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அதான் மாமி கிட்ட சொன்னான். அப்பவுமே கன்ஃபஸ் பண்ணிட்டான், யெகோவா எனக்கு தேவன், யெகோவா எனது ஆண்டவர் என்பதை அவள் சொல்லிவிட்டார். அந்த சின்ன தீர்மானங்கள் தான் அவருடைய வாழ்க்கையை அழகானதா மாத்துச்சு. ஹல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர் என்று நான் செய்த தீர்மானம் என் வாழ்க்கையை அழகாக்குகிறது. ஹல்லேலூயா. இதுதான் விஷயம் பாருங்க. இப்ப பாருங்க, முக்கியமான ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இந்த ரூத் இப்படி அவ அதை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா போவாஸ் வர்றான். 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றான். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். முதல் பார்வையிலே அன்பு வந்துடுச்சு. கிரேஸ் பாருங்க, கிரேஸ் அதை நடப்பிக்கிறது. நல்லா கவனிங்க, இதுல சில ஆச்சரியமான சத்தியங்கள் இருக்கு, உண்மைகள் இருக்கு, நம்மை விடுவிக்கும். இந்த போவாஸ் வந்து இந்த பெண் யாருன்னு விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அது வந்து அவனுடைய உறவுக்கார ஒரு பெண் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அவள் செய்த சில செயல்கள் எல்லாம் அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதன் நடுவில் ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போவாஸுக்கு ரூத் என்ன பண்ணிருக்குது, பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவன் ரொம்ப என்ன பண்றான், விசாரிக்கிறான். அதான் சொன்ன முதற் பார்வையிலே அன்பு. ரொம்ப விசாரிக்கிறான். விசாரிக்கிறதோடு மட்டும் இல்லாம நிறைய தயவை அவளுக்கு அவன் என்ன பண்றான், காண்பிக்கிறான். அதாவது ஒன்ன எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா பல ரீதியில அவன் அதை வெளிப்படுத்துகிறான். பாருங்க, இது நேச்சுரலா பேசுறேன், அதுக்கப்புறம் இதுல ஒளிந்திருக்கிற சத்தியங்கள் என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். சிம்பாலிக்கா அதை அவர் வந்து காண்பிக்கிறார். எப்படிலாம் காண்பிக்கிறாரு, சாப்பாட்டு நேரத்துல இங்க வந்து நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படிங்கிறான். கதிர் வந்து
சிந்தும் போது அதை பொறுக்கி கொள்றதுக்காக அவ போகும்போது யாரும் அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவளுக்கு பாதுகாப்பை அவன் அங்கு பேசுகிறான். ப்ரொடெக்ஷன் சொல்லுங்க, பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனை போவாஸ் பேசுகிறான். அதுக்கப்புறம் பாத்துக்கிங்கன்னா பிரிவிலேஜஸ், ப்ரொடெக்ஷன், பிரிவிலேஜஸ். என்ன பிரிவிலேஜஸ்னா வேணும்னே நிறைய சிந்த விடுங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா. வேணும்னே சிந்த விடுங்க, அவன் என்ன பண்ணிக்கிட்டோம், நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். இப்படி ப்ரொடெக்ஷன், பிரிவிலேஜஸ் இப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரைஸ், அவளை அவன் புகழுகிறான். ஒரு கணவர் இந்த 3 விஷயம் செஞ்சாலே குடும்பம் வெற்றிகரமாயிடும் தெரியுமா? ஒன்னு குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், இன்னொன்னு ப்ரொவைட் பண்ணணும், இன்னொன்னு என்ன பண்ணணும்னா பிரைஸ் பண்ணணும் வைஃபை. பாருங்க, சிலர் நண்பர் பால் சொல்லுவார் அடிக்கடி ஒரு வார்த்தை, நாம ஒரே ஒரு வார்த்தை அவங்களை குறித்து பாராட்டி சொன்னா ஒரு வாரத்துக்கு வண்டி ஓடும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உண்மையிலே அதை ஆமோதிக்கிறேன், நம்புறேன், அது உண்மை. பாருங்க, ஏன்னா பெண்களுக்கு தேவை வார்த்தைகள் தான். பாருங்க, கைண்ட் வேர்ட்ஸ், அதுதான் அவங்க அதிகமாக விரும்புகிறார்கள். நம்ம என்னெல்லாம் வாங்கி கொடுத்து என்னெல்லாம் பண்ணா கூட இந்த அன்பின் வார்த்தைகளை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை அவன் பேசுறான். 12வது வசனம் ஏற்கனவே நம்ம வாசித்திருக்கிறோம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். பாருங்க, மீண்டும் மீண்டும் அவ கிரேஸ தான் நாடுறா, தயவு எனக்கு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒரு திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. அல்லேலூயா. போவாஸ் எப்படி பேசுறாரு? பட்சமா பேசுறாரு, ப்ரொவைட் பண்றாரு. பொறக்கணும்னு நினைக்கிற இடத்துல எனக்கு சிந்தும்படியாக அவர் செய்கிறார். அல்லேலூயா. சின்ன சம்பளத்துக்கு போவோம், நீங்க போயிருப்பீங்க, அங்க உங்களுக்காக சிந்த செய்வார். சில பேர் பாருங்க, சின்னதா ஏதோ எனக்கு சொற்ப வருமானம் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்க அப்படி நினைச்சிட்டு இருந்தா கூட உங்க போவாஸ் வேற மாதிரி நினைக்கிறாரு. அதுல எதையாவது சிந்த விடலாமா? அதுல ஏதாவது உங்களுக்கு அதிகம் கிடைக்கும்படி பண்ணலாமா? இதுதான் கடவுளுடைய விருப்பம். God interested your increase. Hallelujah. உங்களுடைய இன்கிரீஸ்ல தேவன் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என்னுடைய பெருக்கத்தை தேவன் விரும்புகிறார், என்னுடைய வெற்றியை தேவன் விரும்புகிறார், நான் பெற்றுக்கொள்வதை என் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இழந்து போய் மக்கள் வரும்போது அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றது, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படிங்க. விடுறதுக்கு ஒண்ணு என்ன இருக்கு? எல்லாம் இழந்து போய் தான் வந்திருக்கு சபைக்குள்ளேயே. இதை விட்டு விட்டு வா, அதை வெறுத்து விட்டு வா. ஐயா, வெறுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. இதான் மக்களுடைய நிலைமை. பாருங்க, அவங்கள விட்டு விட்டு வா, வெறுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியது இல்ல. அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் இங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கம் அண்ட் ரிசீவ். அதுதான் சபை சொல்ல வேண்டிய வார்த்தை. வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், இவரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களை நிறைப்பதற்காகவே வந்திருக்கிறார், உங்களிடத்திலிருந்து உங்களை பெறுவதற்காக அல்ல. கிருபை ஒன்றை தருகிறது எப்போதுமே. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க? கிரேஸ் கிவ்ஸ். கிருபை தருகிறது. பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. God is a giver. அவர் சிந்த விடுவதில்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வதில்ல. நீங்க சில நேரம் அப்படிலாம் யோசிக்காத கூட எதையாவது உங்க வாழ்க்கை வந்து கொட்டுவதில்ல அவர் குறியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்க மைண்ட மாத்தி இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணணும், ஆனா அப்படிலாம் நீங்க தயாராகாத போது கூட அவருடைய கிருபை அதை கொட்ட செய்கிறது. ஹல்லேலூயா. ஒண்ணுமே மாத்தல, இன்னும் அவ யாருன்னே தெரியல, ஆனா கூட ஒன்றை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த போவாசுக்கு ரூத்தை பிடிச்சிருச்சு. ஆனா இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த இவன் போய் அப்ரோச் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. இதான் லா. இப்போ ரூத்துக்கு இந்த உண்மைய நகோமி சொல்லி கொடுக்கிறான். என்ன சொல்லி கொடுக்கிறான்னா, 2 அறுப்பு காலம் முடிஞ்சிடுது. கதை 3-4 எத்தனை சாப்டர் இருக்கு மொத்தம்? 4 சாப்டர். ஆனா 2 அறுப்பு காலங்கள் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த வயல்ல பொறுக்கிட்டு அதெல்லாம் வந்துடுறா. அதுக்கப்புறம் நகோமி சொல்லி கொடுக்குறா, நீ யார் அப்படின்ட்டு.
முதல்ல பொறுக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்தா, இப்போ வந்து நீ சுதந்திரவாளிங்கிறத சொல்லி கொடுக்குறான். சத்தியம் விளங்கிட்டு நினைக்கிறேன். சபைக்கெல்லாம் இப்படி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பல ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட வெளிச்சம் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல பொறுக்கிறது தான் சொல்லி கொடுத்தா, இப்போ நீ சுதந்திரவாளி என்று அவள் போதிக்கிறாள். ஹல்லேலூயா. You have an inheritance. உனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இந்த போவாஸ் யாருன்னா உனக்கு சுதந்திரவாளி, உன்னை மீட்கக்கூடியவன் என்பதை அவ சொல்லி கொடுக்கிறா. சொல்லி கொடுத்து இப்போ அவளை சில நல்லா குளிக்க சொல்லி, நல்லா உடுத்த சொல்லி, நல்லா அலங்கரிக்க சொல்லி போவாஸை சந்திக்கும்படி அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, இதுல நேச்சுரல் ட்ரூத்தும் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தும் இருக்கு. எப்பவுமே ஒரு கணவன் இடத்துல ஒரு மனைவி பெற்றுக்கொள்ளணும்னா இதுதான் மெத்தட். அவங்க ரொம்ப நல்லா பிளசன்டபிளா இருந்தாலே அவர்கள் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா நமக்கு எங்கேயோ சொல்லி கொடுத்துருக்காங்க, மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கோ அப்பதான் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கறத எங்கேயோ இருந்து மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, கத்திருக்காங்க. ஆனா பைபிள் அதை என்ன பண்ணல, கத்து கொடுக்கல. பைபிள் வந்து எப்படி சொல்லிருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணு, நல்லா தலைய வாரு, நல்லா குளி. நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்களா இல்லாத போது கூட இதை ஒரு காலம் செய்வாங்க. பாத்திருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை ஆனா வீட்டை பெருக்கிறது, நல்லா தலைய வாடுறது, எல்லாம் பண்றது அப்படின்ட்டு. ஏன் பண்றீங்கன்னு கேட்டா சனி வந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்க பெருக்குனா கூட சனி வரும், ஏன்னா வெள்ளிக்கு அடுத்தால என்னதான் சனிதான், எப்படி பண்ணாலும் என்ன பண்ணும் வரும். ஆனா கிறிஸ்தவம் ஆன பிறகு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப ஃப்ரீ, அப்படியே கிறிஸ்துவின் அன்புல நிறைஞ்சி வழிஞ்சி தலை கிளச்சி வருது கிடையாது. எப்படியோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அப்படியே என்ன பண்றது இருக்கிறது. அப்படிலாம் சொல்லல பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு பைபிள்ல பாருங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க நிறைய நேரத்துல. ஆனா இதுல இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் எல்லாம் இருக்குது. இப்படி அவளை அனுப்புகிறாள். அவ போய் என்ன பண்றான்னா, அவன் தூங்குறா ராத்திரி, இவ காலடியில போய் என்ன பண்றா, படுத்துக் கொள்கிறாள். திடீர்னு அவன் எந்திரிச்சு பாக்குறான், ஒரு பெண் தூங்குவதை கவனிச்சு பாக்குறான். அவன் சொல்றான், உங்களோட அடியாளாகிய ரூத் போர்வே என் மீது மூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெடீம் மீ அப்படின்னு அர்த்தம், என்னை மீட்டுக் கொள்ளும் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, போவாஸ் நினைச்சா மீட்க முடியாது. அப்படி மீட்கிறதா இருந்தா போவாஸ் உடனடியா அந்த வேலையில என்ன பண்ணிருப்பாரு, இறங்கி இருப்பாரு. போவாஸ் ஒன்னதான் செய்ய முடியும், நான் உன்னை மீட்க விரும்புறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு இதெல்லாம் நான் செய்ய விரும்புறேங்கிறத அவர் காண்பிக்கிறார். ஆனால் ஒரு பெண், அதாவது ஒரு விசுவாசி சென்று என்ன சொல்லணும், நீ என்னை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது மீட்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இதான் விஷயம் பாருங்க. அவங்க நினைச்சிட்டாப்ல, போவாஸ் நினைச்சா அது நடந்துடாது. ரூத் போய் சொல்லணும், நீர் என் சுதந்திரவாளி என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கடவுள் வந்து சிம்பாலிக்கலா இல்லைங்க, ஓப்பனாவே காமிச்சிட்டாரு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி. குமாரனை அனுப்பி, உலகத்தின் நடு மையத்துல அவர் தன் குமாரனை அனுப்பி, தேவன் திறந்த விதமாக அவர் அன்பை வெளிப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. God openly declared his love. வெளிப்படையாக அவருடைய அன்பை அவர் காண்பித்து விட்டார். எப்பவுமே அன்பு பாருங்க வெளிப்படையாக காண்பிக்கும். சில பெண்கள், சில வாலிப சகோதரர்லாம் கூட ஏமாந்து போகிறது விஷயம் என்னன்னா, அன்பு வந்து வெளிப்படையா இல்ல, சீக்ரெட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் திருமணத்துக்கு கொண்டு செல்கிற அன்புகள் கிடையாது. உண்மையிலே திருமணத்துல முடிகிற அன்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக அன்பு கூறப்படும். ஹல்லேலூயா. சீக்ரெட் சந்திப்பு, சீக்ரெட் இது எதுவுமே சரியான விதங்களிலே நடத்துவது இல்லை என்பதுதான் உண்மை பாருங்க. ஏனென்றால் தேவன் சீக்கிரட்டா இல்ல, அன்பு எப்போதுமே வெளிப்படையாக அது தன்னை காட்டுகிறது. அப்ப போவாஸ் வந்து அதை காண்பிச்ச பிறகு ரூத் போய் நீர் என் சுதந்திரவாளி என்று சொன்ன பிறகுதான் மீட்பை அவளால் அனுபவிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. 3 முக்கியமான காரியங்களை சொல்லி முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. ஒரு ஆள், இப்ப பாருங்களேன், போவாஸ் வந்து ரூத் சுதந்திரவாளின்னு சொன்ன உடனே போவாஸ் வந்து ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 12வது வசனம் பாருங்க, 3வது அதிகாரம் 12வது வசனம். ரைட். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அவன் யாருங்கிறது அப்புறமா சொல்றேன். அந்த கிட்டின சுதந்திரவாளி யாரு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல இந்த சுதந்திரவாளிய உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. எப்படி சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னா, ஒரு சுதந்திரவாளியா ஒருத்தன் இருக்கணும்னா அவனுக்கு 3 கெப்பாசிட்டி இருக்கணும், 3 விதமான தன்மை இருந்தாதான்
அவர் சுதந்திரவாளியாக செயல்பட முடியும். ஒண்ணு, அவர் ஆஸ்தி உள்ளவரா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ஏன்னா இந்த பெண்ணை மீட்கணும்னா அதுக்கு இருக்கிற கடன், அதுக்கு இருக்கிற இது எல்லாத்தையும் விலை செலுத்தணும் மீட்கணும்னா, இல்லையா? மீட்புனால என்னது? டு பை பேக் அப்படின்னு அர்த்தம், இல்லையா? எதுக்கோ ஒரு இடத்துக்கு அடிமையா போயிடுச்சு, அந்த இடத்துல உரிய விலையை செலுத்தி மீண்டும் மீட்பது, இல்லையா? அப்ப அதுக்கு என்ன தேவை? முதல்ல ஆஸ்திக்காரனாக இருக்க வேண்டும், ஐஸ்வர்யம் இருக்கணும். இது முதல் குவாலிஃபிகேஷன். இரண்டாவது, உறவுக்காரனாக இருக்க வேண்டும், உறவின் முறையானாக இருக்க வேண்டும். அப்பந்தான் மீட்க முடியும். மூன்றாவது, மீட்கணும்னு விருப்பம் இருக்கணும் அந்த ஆளுக்கு. அப்பதான் என்ன பண்ண முடியும்? மீட்க முடியும். மூன்று விஷயம். ஒன்று என்ன இருக்கணும்? இரண்டாவது, மூன்றாவது. பாருங்க, இந்த மூணையுமே நீங்க இயேசுவில காண முடியும். ஏன்னா முதல்ல அவர் கிரயம் செலுத்தக்கூடிய அளவிற்கு அவரிடத்துல ஒரு ஆஸ்தி இருந்தது. அது அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அது அவருடைய ஜீவன். அதனாலதான் பேதுருல வாசிக்கிறோம், நீங்கள் பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க, அதில் பேசுறதுக்கு போயிருந்தேன். அப்போ நான் இதை தான் சொன்ன மக்களுக்கு, யூ ஆர் மோர் தென் வேர்ல்ட், யூ ஆர் மோர் தென் கோல்ட். ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்த விட மேலானவங்க. ஏன்னா உங்களுக்கு மேலான ரத்தம் சிந்தப்பட்டு. ஹல்லேலூயா. அந்த ரத்தமே உங்களுக்கு விலையா கொடுத்தப்பட்டு அவர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உறவு முறையா இருக்கணும். அப்ப இயேசு பாருங்க மனிதனாக வர வேண்டியது இருந்தது. அவர் ஏன் மனுஷனா வந்தாருன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவர் என் உறவு முறையில வந்தாதான் அவர் என்னை மீட்க முடியும். அதனாலதான் அவர் மனிதராக இந்த பூமிக்கு வந்தார். மூணாவது, he is willing, அவர் விருப்பமா இருக்கிறார் எனது மீட்பிலே. ஹல்லேலூயா. இந்த மூணுமே ஒரு மீட்கிற மனிதனுக்கு தேவையான தகுதிகள். ஆனா இங்க போவாஸ் என்ன சொல்றா? ஏமா, நான் அப்படி விரும்பினா கூட என்னை விட நெருங்கின ஒரு ஆளு உனக்கு சொந்தக்காரா இருக்கிறான், அவங்கிட்ட பேசிட்டு தான் முடிவுக்கு என்ன பண்ண முடியும்? வர முடியும். யார் இந்த ஆள்? இவன் இது எதற்கு அடையாளமா இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்து முடிக்கலாம். ஓகேவா? டைம் எடுத்துக்கலாமா? ஓகே. பாருங்க என்ன நடக்குது. அவன் போய் 4வது வசனத்துக்கு வாங்க. போவாஸ் பட்டண வாசலில் போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இந்த பட்டண வாசல்ங்கிறது எதுன்னு சொன்னா, பாருங்க இது புரியணும்னா பாருங்க, பைபிள் இன்டர்பிரட் தி பைபிள்னு சொல்லுவாங்க இல்லையா? பட்டண வாசல்ல என்ன இருக்கும்? இது படிக்கணும்னா உங்களுக்கு ஈப்ரு தெரியணும்னா அவசியமே இல்லை, பைபிள் தெரிஞ்சாலே போதும். நீங்க பைபிள்ல பட்டண வாசல்கள் இதெல்லாம் பத்தி பைபிள்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்னு படிச்சீங்கன்னா, இந்த பட்டண வாசல்ல என்ன நடக்கும்னா வியாபாரங்கள் அங்கதான் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பு செய்வாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, வழக்கு விசாரிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதனாலதான் நீதிமொழிகள் 31ல குணசாலியான ஸ்திரியை பத்தி பேசிட்டு அவளுடைய புருஷன் எப்படி இருப்பான்? நியாயம் விசாரிக்கக்கூடியவனா இருப்பான் இல்லையா? வெளியில அந்த ஒளிமுக வாசல்ல அவன் உட்கார்ந்து என்ன பண்ணுவான்னா நியாயம் விசாரிப்பான். அது எதுனா இந்த பட்டணத்தின் வாசல்கள், இதுலதான் அது நடக்குது. இந்த பட்டணத்தின் வாசல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பேசுறாங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு, ஆனா வேகமா போயிடுறேன். இப்ப பாருங்க, அப்பொழுது போவாஸ் சொல்லி இருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான். அவனை நோக்கி ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான். அவன் வந்து உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் பட்டணத்து மூப்பர்களில் 10 பேரை, எல்லாம் சொல்லுங்க 10 பேரை. ஏன் 10 பேர் சொல்றேன்னு அப்புறமா சொல்றேன். 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றாங்க? பேசுறாங்க, நியாயம் பேசுறாங்க. பேசும்போது சொல்றான், இந்த மாதிரி இந்த பெண்ணை நீ என்ன பண்ணணும்? திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அவன் என்ன பண்றான்னா சரி அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் சொன்னா, இந்த மீட்கணும்னு சொன்னா இவங்களுடைய சொத்துக்களை மட்டும் இல்ல, இந்த பெண்ணையும் என்ன பண்ணணும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உடனே வேண்டான்ட்டான். ஏன்னா முதல்ல பெண்ணை கேட்கல, முதல்ல இந்த மீட்பின் காரியங்களை குறித்து பேசினாங்க, சொத்து இதெல்லாம் மீட்கிறத பத்தி கேட்டாங்க, அதுக்கு சரின்ட்டான். ஆனா பெண்ணை திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லும் போது அவன் முடியாதுன்ட்டான். ஏன்னா இவன் மோவாப்பிய பெண், இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணா என் வம்சத்துக்கே இழுக்காயிடும் அப்படின்னு நினைச்சான். ஆனா நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அவளுடைய வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்துவே வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஓய் பேர் இடம் பிடிச்சிருக்க வேண்டியவன் மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ணிட்டான். பாருங்க, யாராவது உங்களை ஏத்துக்கலன்னா கவலைப்படாதீங்க, அவங்க நல்லதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க இவங்க கவலைப்பட்டு இருக்குது, ஐயோ என்ன விட்டுட்டாங்க. உங்களை ஏன்னா நீங்க வரலாறு படைக்க போறீங்க. உங்களை யாராவது விட்டு இருக்காங்க, மிஸ் பண்ணிருக்காங்கன்னா சந்தோஷப்படுங்க. அந்த ஆளு ஒரு நாள் வருத்தப்படுவார், ஐயோ இந்த ஆளை பிடிச்சிருந்தா நான் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கலாமே. இப்படி யோசிக்கணும் பாருங்க எப்பவுமே. அதான் நடந்துச்சு. என்ன நடந்ததுங்கிறத பின்னாடி இங்க ரிசல்ட் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில அதான் நடக்க போகுது. ஏன்னா நம்ம ரிசல்ட் தெரியும் முதல்ல. இத்தனை பேர் சொல்றீங்க ரிசல்ட் தெரியும்ட்டு, முடிவு தெரியுமா? தெரியலங்க, என்ன ஆகுமோ அப்படிங்கிறீங்களா? முடிவு தெரியுங்க. முடிவு தெரிஞ்சு நாம் துவங்குகிறவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய முடிவு சம்பூரணம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, இது ஒரு முறைமை. பாருங்க, இந்த முறைமையை பத்தி நீங்க படிக்கணும்னா உபாகமம் 25வது அதிகாரத்தை நீங்க போகணும். 2 வசனம் மட்டும் படிச்சிடலாம். உபாகமம் 25. ஒரு முறைமை இருந்தது பாருங்க இஸ்ரவேலர்ல. இப்படி ஒரு பெண்ணுடைய கணவன் மரித்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அதற்கு சில முறைமைகள், ஒழுங்குகளை அவங்க வச்சிருக்கிறாங்க. அவனுக்கு பெயர் உண்டாக்கும்படி, சந்ததி ஏற்படும்படி சில காரியங்களை செய்யும்படி அவர்கள் வைத்திருக்கிறார். உபாகமம் 25:5 இருந்து படிங்க. ஓகே, மரித்த சகோதரனுடைய பெயர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பெயரை அவள் பெயரும் தலைப்பிள்ளைகளுக்கு தரிப்பிக்க வேண்டும். பாருங்க, இப்போ இப்படி ஒரு முறைமை இருக்குது பாருங்க. அப்படி செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும் அதையும் அங்க சொல்லியிருக்கு பாருங்க. 7, அவள் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்திற்கு போய், இதான் அந்த பட்டணத்தின் வாசல், போய் என் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரருடைய பெயரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாயாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோடு பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமாய் சொன்னாள். அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவள் காலில் இருக்கிற பாதரட்சையை சுழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவர்கள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை சுழற்றி போட்டவன் வீடு என்றப்படும். பாருங்க, பயங்கர அவமானமா பேசுவாங்களாம். சகோதரன் குடும்பத்தை கூட இவன் வாழ வைக்காதவன் அப்படிங்கிற ஒரு அவப்பெயர் அவங்களுக்கு உண்டாகும், அவமானம் உண்டாகும் சொல்லுங்கிறதா ரூல். இப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, காரிலாம் துப்புன்னு சொல்லி இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணல. ஆனா இந்த செருப்பை, இவன் காலில் போட்டிருக்க செருப்பை இப்ப சுதந்திரவாளி ஏத்துக்கலன்னு சொன்னா, யார் சுதந்திரவாளி ஆகிறானோ அவன் கையில இந்த செருப்பை தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அது என்ன அர்த்தம்னா, நீ இனி யார சுதந்திரவாளி, இனி நீ அந்த காரியங்களுக்கு பொறுப்பாளி அப்படிங்கிறதுக்கு அடையாளமா செருப்பை அப்படி தூக்கி கொடுத்துருவாங்களாம். அப்படி கொடுத்த பிறகு ஒன்று என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்படி மீட்கிற அந்த காரியங்கள் அதற்கு பின்பாக தான் நடக்கிறது. யார் இந்த சுதந்திரவாளி, நெருங்கிய சுதந்திரவாளி யார் அப்படின்னு சொன்னா, இந்த நெருங்கிய சுதந்திரவாளி வேற யாரும் இல்ல. எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, நியாய பிரமாணத்திற்கு அடையாளமா இருக்கிறது. எத்தனை மூப்பர்கள் உட்கார்ந்துருந்தாங்க? கட்டளைகள் எத்தனை? 10. பாருங்க, நியாய பிரமாணம் என்னை எப்போதுமே வாழ வைக்கிறதே இல்ல, என்னை போவாஸ் தான் வாழ வைக்கிறான். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் வந்து ஜஸ்ட் டிமாண்ட் தான் பண்ணும். இட்ஸ் நாட் சப்ளை, பட் கிரேஸ் சப்ளை. தி லா டிமாண்ட்ஸ். ஹல்லேலூயா. லா டிமாண்ட் பண்ணுது, உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறதுதான் இந்த உலகம், நியாயப்பிரமாணம். ஆனா உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று யோசிப்பதுதான் கிருபை, அதுதான் போவாஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றை கிடைக்கும்படியா செய்வதுதான் இந்த போவாசுடைய வேலை, இந்த போவாசனுடைய செயலா இருக்கிறது. இப்ப பாருங்க, இனிதே திருமணம் நடந்தேறியது. திருமணம் என்ன பண்ணுச்சு, சிறப்பா முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே இப்ப பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் வேகமா போயிடுறேன். இதுல ஒவ்வொரு விஷயத்தையே நம்ம படிக்க முடியும். இந்த செருப்பு கலட்டுறதுக்கு அர்த்தம் என்ன, அப்படி நிறைய மீனிங்ஸ்லாம் இருக்குது. பட் வேகமா முடிக்கிறதுனால நான் போயிடுறேன். கடைசியா ஒரு உண்மையை சொல்லி முடிச்சிடுறேன். நல்லா கவனிங்க. விவாதம் நடந்த பிறகு அவங்கள விஷ் பண்றாங்க, வாழ்த்துறாங்க. அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லாருமே வாழ்த்துறாங்க, பிளஸ் பண்றாங்க.
இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டாகுது. ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறகுது. அந்த குழந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லியிருக்குது, தாவீதுடைய தாத்தா. தாவீதுடைய தாத்தா தான் யாரு? அந்த குழந்தை. இது நீங்க இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கணும்னா மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாங்க சொல்லியிருக்குது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1 பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வம்ச வரலாறு இங்க மத்தேயு 1ல வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிய வம்ச வரலாறு வேற யாருக்குமே இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. அவ்வளவு பெரிய வம்ச வரலாறு இங்க சொல்லி இருக்குது. இந்த வம்ச வரலாறு பட்டியலை இங்க பேசும்போது 4 பெண்களை குறித்து மட்டும்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு அந்த 4 பெண் யாருன்ட்டு? பெண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 4 பெண் யார் தெரியுமா? அந்த 4 பெண்ணும் சாராலாம் கிடையாது. தாமார், அடுத்தது ராகாப், அடுத்தது ரூத், அடுத்தது பட்சேபா. 5வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அதுல சொல்லியிருக்கு, சல்மோன் போவாசை ராகாப்பின் இடத்தில் பெற்றான். ஒரு பெண்ணு போட்டிருக்குதா? போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான். அப்ப பாருங்க 4 பெண். 3வது வசனத்துல இன்னும் 2 பெண்கள் சொல்லியிருக்குது. தாமாரை பத்தி அங்க என்ன பண்ணிருக்குது சொல்லியிருக்குது. தாமார், ராகாப், ரூத், பட்சேபால். இந்த 4 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் அவ்வளவு நல்ல லைஃபே கிடையாது. சொல்ல போனா அந்த 4 பேருமே புறஜாதி பெண்கள் தான். இந்த 4 பேருமே இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்த பெண்கள் கிடையாது, புறஜாதி பெண்கள். கிருபை அதாவது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் கீழே அவங்க இல்லாத மக்கள். இதுக்கு வெளியில இருக்கிற மக்கள் தான் இந்த 4 பேர். ஆசீர்வதிக்கப்படக்கூடிய முடியுங்கிற அந்த அட்டவணையில் அவங்க இல்லவே இல்லை. ஆனா இந்த 4 பேரை தான். ராகாப் யாருன்னா ஒரு வேசி அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா இந்த போவாசுடைய அம்மா யாரு? போவாசுடைய அம்மா யாருங்க? ஏங்க நீங்க பைபிள் படிப்பீங்களா மாட்டீங்களா? இந்த மாதிரிலாம் படிக்கிறது இல்லையோ. யாருங்க? ராகாப். பாருங்க, அழுக்கும் அசிங்கமும் இழிவும் சொல்லப்பட்டதான் கிறிஸ்து உதயமான. ஹல்லேலூயா. தட் இஸ் தி குட் நியூஸ். அசிங்கமாயிட்டு வாழ்க்கை மோசமாக்கப்பட்டது. இந்த 4 பெண்கள் தாங்க இந்த பைபிள்ல போட்டிருக்கு. இந்த இயேசுவின் வம்சப்பட்டையில 4 பேருடைய வாழ்க்கையுமே மோசமாக்கப்பட்டது. பட்சேபால் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? உரியாவின் மனைவி, அவருடைய வாழ்க்கை எப்படியோ சீரழிக்கப்பட்டது. ஆனா இங்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய தயவு இந்த 4 பெண்களை அந்த தயவு என்ன பண்ணிருக்குங்கிறத இங்க சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. இயேசுவே இவருடைய வம்சத்துல வந்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஒரு மோவாபிய பெண்ணின் வம்சத்துல தான் ஆசீர்வாதம் என்கிற ஒன்று பிறந்தது. ஹல்லேலூயா. நான் எந்த பேக்ரவுண்ட்ல எந்த நிலையில வந்தாலும் சரி, என்றைக்கு இயேசு என் சுதந்திரவாளி என்று சொன்னேனோ, போவாசே போர்வை என் மேல் போடும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று நான் சொன்னேனோ, அன்றைக்கு நான் ஆசீர்வாத வம்ச அட்டவணையில என் பெயர் எழுதப்பட்டு விட்டேன். ஹல்லேலூயா. நம்மளாம் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்நிய தேசத்துல, அறிமுகம் இல்லாத இடத்துல, ஏழ்மையான சூழ்நிலையில வாழ்க்கையை துவங்கின ஒரு பெண், அந்நிய தேசம், ஆதரவற்ற நிலை, தனிமையான சூழல், இவைகளின் நடுவில் சென்ற ஒரு பெண்ணை தேவனுடைய தயவு எப்படி வாழ வைத்தது என்பதுதான் இன்று காலை நாம் தியானித்தோம். அவருடைய தயவை எண்ணி பாருங்க, அவருடைய கிருபையை எண்ணி பாருங்க, அவருடைய சம்பூர்ணத்தை எண்ணி பாருங்க. அவர் நல்லவர். அவர் கிருபை போதுமானதற்கும் அதிகமாக அவைலபிளா இருக்கு. இந்த தயவை நீங்கள் சார்ந்து கொண்டால் போதும். நீங்க ஞானம் உள்ளவர்களா இருக்கணும்ங்கிறது இல்ல, நீங்க பலம் உள்ளவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யாரா வேணுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த தயவுக்கு கீழாக வந்து என்னை உங்களுடைய போர்வையால் மூடிக்கொள்ளும், என்னை மீட்டுக் கொள்ளும் என்று நீர் எனக்கு சுதந்திரவாளியா இரும் என்று நீங்கள் என்றைக்கு சொல்கிறீர்களோ, என்றைக்கு சொன்னீர்களோ, அன்றைக்கே இந்த தயவுக்கு கீழே நீங்கள் வந்து விட்டீர்கள். பிரியமானவர்களே, இந்த தயவினால் உங்களை அவர் மூடி இருக்கிறார்.
அவருடைய இரக்கங்கள் உங்களை மூடி இருக்கிறது. காலை தோறும் அவைகள் புதியவைகளா இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை நேரிட பண்ணும்படியாய் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்கள் வழியிலே வந்து விழச் செய்யும்படியாய் அந்த கிருபை காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த கிருபையை எண்ணி துதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த 4 பெண்ணை பாருங்க, வாழ்க்கை அழகாக்கப்பட்டு அசிங்கமாக்கப்பட்டது, கிறுக்கலாக்கப்பட்டது. அவங்க காரணமா இருந்திருக்கலாம், மற்றவங்க காரணமா இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க. உங்க வாழ்க்கை என்ன நிலையில இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்க வாழ்க்கை நல்லாக முடியும். நீங்க மேலா வர முடியும். நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற முடியும். ஒரே எல்லாத்தையும் இழந்து போயிட்டு சொன்ன அந்த நகோமிக்கு ஒரே ஒரு மருமகள் 7 குமாரருக்கு சமானமாய் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இழப்புகளை எல்லாம் சரி கட்டுகிற கர்த்தர். நீங்க இழந்தீர்கள் என்பதற்கு வடுவே இல்லாத அளவிற்கு அவர் சரி கட்டுகிற கர்த்தர். அவருடைய தயவு அவ்வளவு பெரியது. அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. அவருடைய காருண்யம் அவ்வளவு பெரியது. அவருடைய இரக்கமும் கிருபையும் ஹல்லேலூயா வானத்தை விட பெரியது. ஹல்லேலூயா. பூமி கொள்ள முடியாத அளவுக்கு பெரியது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் பெருகின இடத்திலே தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகிற்று. எங்கு கெட்டு போனார்களோ அங்கு வாழ்வு பெருகுகிறது. நீங்கள் அதிகம் கெட்டு போகப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கை ஏமாற்றப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கை இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா? வாட் எவர் பி, உங்க மேல தயவு பெரியதா இருக்கிறது. உங்க மேல இரக்கம் பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாதித்தவர்களின் பட்டியலுக்குள்ளாக அந்த கிருபை உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து புதிய சந்ததிகள் தோன்றுவார்கள். உங்களிலிருந்து புதிய ஆரம்பங்களை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. 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 You have a new beginning. உங்களுக்கு புது வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு புது நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு புது எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கு வாழும்படியான நல்ல சூழலை இந்த கிருபை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும் இந்த தயவை எண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை எண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த போவாசை எண்ணுங்கள். அவர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் தனது ஜீவனை கொடுத்து, தனது ரத்தத்தை கொடுத்து அவர் என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன் என்கிற அந்த வெளிச்சத்திற்குள் வாழுங்கள். ஹல்லேலூயா. 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 பலம் உள்ளதை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு ஆச்சரியமானது, எவ்வளவு ஆச்சரியமானது. இந்த கால வேளையில ஒரு பிரகாசமான எதிர்காலம் ஹல்லேலூயா இதோ என்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அதை நான் பார்க்கிறேன். I have a great future. You have a great future. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் தற்செயலாய் போகும் இடத்திலே நேரிட பண்ணுகிற கிருபை ஒன்று இருக்கிறது. அந்த கிருபை உங்களுக்கு நேரிட பண்ணும். அந்த கிருபை உங்களுக்கு நேரிட பண்ணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டியதை உங்களை வந்து சந்திக்கும்படியாய் அந்த கிருபை செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த தயவுக்கு கீழே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எந்த பின்னணியில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். ஹல்லேலூயா. அந்த காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும். அவருடைய பலன் உங்கள் பலவீனத்தில் பூரணமாக விளங்கும். அவர் உங்களுக்கு ஞானமாய் இருப்பார். அவர் உங்களுக்கு ஆற்றலாய் இருப்பார். அவருடைய தயவு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவ தயவுதான் மனித தயவை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை பெற நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி ஒண்ணுமே செய்யாம பெறுகிறது தான் தயவு. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒன்று செய்யப்பட்டிருக்கிறதே, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தயவுக்கு கீழாக வருகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்க தயவுக்கு கீழே இருக்கிறேன், உங்க இரக்கத்துக்கு கீழே இருக்கிறேன், உங்க கிருபைக்கு கீழே இருக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அப்படின்னா என்ன? பாவம் மட்டும் இல்லைங்க, நீங்க கிருபைக்கு கீழே இருந்தனா உங்களை மேற்கொள்ளக்கூடியது என்று ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏன்னா பெரிய வல்லமை பாவம் தான். அதையே நீங்க மேற்கொள்வீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்வீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை எண்ணுங்க. இந்த தயவு எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறுக்கல்களை ஓவியமாக்குகிறார். இடிந்ததையெல்லாம் அடையாளம் தெரியாத அளவுக்கு கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய அந்த குணமளிக்கும் அந்த வல்லமை
உங்கள் மனக்காயங்களை ஆற்றும் அந்த வல்லமை இந்த கால வேளையில் ஆயத்தமா இருக்கிறது. உங்கள் இருதயங்களை திறந்து கொடுங்க. உங்கள் கசப்புகள் வெறுப்புகளுக்குள்ளாக அந்த தயவை வரவேற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களை குணமாக்கட்டும். உங்கள் இருதயங்களை குணமாக்கட்டும். இந்த கால வேளையில உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் விலகட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற அதைரியங்கள் வெளியேறுகிறது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் வெளியேறுகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள் வெளியேறுகிறது. நானே காப்பாற்றுவேன், நானே அதற்கு எல்லாருமா இருப்பேன் என்பதுதான் இந்த போவாசனுடைய உடன்படிக்கை. அதுதான் மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் தயவு பெரியது, உம் கிருபை பெரியது. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உம் அன்பு பெரியது, உம் இரக்கம் பெரியது, உம் தயவு பெரியது, உம் கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த அன்பை பாடுங்க, இந்த கிருபையை எண்ணுங்க. உங்களுக்கு என்ன இல்லைங்கிறது குறித்து வருத்தப்படாதீங்க. மற்றவங்களை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம். தேவன் உங்கள் மீது கரிசனையா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வு தான் அவர் விருப்பம். உங்களுடைய நல்வாழ்வை தான் அவர் விரும்புகிறார். அவருடைய அன்புடைய காருண்யம் இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா நம்மை நிரப்புகிறத நான் ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட். அவருடைய தயவு இந்த இடத்துல அளவில்லாமல் இருக்கிறத நான் இந்த வேலையில் நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே அதை நீங்க சார்ந்துக்கோங்க. உங்க எபிலிட்டியே கிடையாது, உங்க ஞானத்தை கிடையாது, அதை அப்படியே சார்ந்துக்கோங்க. அது உங்களை பெரியவர்களாக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை மேலாக்கும், உங்களை தலையாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வருத்தங்களை எல்லாம் அது மாற்றி போடும். உங்கள் தனிமையெல்லாம் அது இனிமையாக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வெறுமைகள் எல்லாம் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பேருண்டாக செய்வார். உங்கள் சந்ததிகளுக்கு பேருண்டாக செய்வார். நீங்கள் தலைமுறை தலைமுறையாய் வாழையடி வாழையாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். முடிந்தது என்று நகோமி எண்ணிக்கொண்டிருந்தார். என் சந்ததியே அவ்வளவுதான் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய தயவு முடிந்த இடத்தில் ஒன்றை துவக்கி கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன். நீங்கள் தனித்தவர்கள் அல்ல, அவர் உங்கள் பட்சம் இருக்கிறார். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில வெளிப்பட்ட உடைய கிருபை, உடைய அன்பு, உடைய வெளிச்சங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்கி இருக்கிறது. எங்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் தேவ கிருபை இவர்களுக்கான தொழில் வாய்ப்பு, இவர்களுக்கான திருமண வாய்ப்பு, இவர்களுக்கான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை இந்த மாதங்களிலே அவர்களுக்கு நேரிட பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால அப்படிப்பட்ட blessing நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். தேவனுடைய சபையில நின்று கொண்டு நாங்கள் அதை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு உம்முடைய தயவு நேரிட பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்க்கை முழுவதும் உம்முடைய தயவு அவர்களுக்கு இப்படி ஒவ்வொன்றையும் நேரிட பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். சின்னதோ பெரியதோ எல்லா காரியங்களிலும் உம்முடைய தயவு வேலை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.